ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் அத்தியாயம் 5 11 ரிஷப உவாச்ச நாயம் தேகபஜான் நிருலோகே கஷ்டான் காமான் நர்கதே விட்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம். படிங்க மொழிபெயர்ப்பு யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ரிஷபதேவர் தன் மைந்தனிடம் கூறினார், மைந்தர்களே, பல உடல்களை பெற்றிருக்கும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் மனித உடல் பெற்றவன் கேவலமான புலர் நுகர்ச்சிக்காக இரவும் பகலும் கிடந்து கடினமாக உழைக்க கூடாது. இப்புல நுகர்ச்சி மலத்தை தின்னும் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கூட இருப்பதே. பக்தி தொண்டின் தெய்வீக நிலையினை அடைவதற்காக ஒருவன் தவத்திலும் துறவு நெறிகளிலும் ஈடுபட வேண்டும். இச்செயல்களினால் ஒருவனது உள்ளம் தூய்மை அடைகிறது. மேலும் ஒருவன் இந்நிலையினை அடையும் பொழுது அவன் பௌதிக இன்பத்திற்கு மேலானதும் என்றும் தொடர்ந்திருப்பதுமாகி நிரந்தரமான ஆனந்த வாழ்வினை எய்துகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. போன அத்தியாயத்துல நாம கடைசியில பார்த்தோம், ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் இந்த அத்தியாயம். ஸோ அதுல முதல் முறையா அவர் தன்னுடைய மைந்தர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா, நாயம் தேகபஜாம் நிருலோகே. அதாவது இந்த உடல் இருக்கே, இந்த உடல் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. உயர்ந்த நிலைன்னா எப்படி? 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல இந்த மனித உடல் அப்படிங்கிறது ரொம்பவும் பக்திக்கு சாதகமான ஒரு தேகமா இருக்கிறதுனால இந்த மனித தேகம் ரொம்பவுமே உயர்ந்த ஒன்று. ஒரு நல்ல விலைமதிப்பற்ற ஒரு ரத்தின கல் இருக்கு உங்ககிட்ட. அந்த ரத்தின கல் நீங்க அதை ஒரு சிறந்த ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாம அதை நீங்க ஏதோ ஜஸ்ட் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன இவருக்கு இதை சரியா பயன்படுத்த தெரியல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விலை மதிப்பற்ற ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானமும் நமக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விலை மதிப்பற்ற பொருளை நம்ம சரியான முறையில நம்ம உபயோகிக்க முடியாது. அதோடைய பலனை முழுசா நம்மளும் அனுபவிக்க முடியாது. அது மாதிரிதான் இங்க ரிஷபதேவர் சொல்றாரு, விலை மதிப்பற்ற இந்த ஒரு உடலை கேவலம் இதுக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இந்த மனித உடல் ரொம்ப விலை மதிப்பற்ற ஒன்று. அப்ப அந்த விலை மதிப்பற்ற ஒன்றை ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்கள்ல நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. ஸோ அதுல இருந்தே நமக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க முடியும். மற்ற ஜீவராசிகள்ல இருந்து மனித தேகம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல அந்த தேகமானது சிறந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் அதை சொல்றாரு. எப்படி அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மனித தேகத்தினால அனுபவிக்கக்கூடிய அந்த புலனின்பமானது கீழ்நிலையில் உள்ள ஜீவராசிகள்ல கூட அவைலபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்காக இந்த உயர்ந்த தேகத்தை அந்த ஒரு பர்பஸுக்கு பயன்படுத்தணும் இல்லையா? இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் வெயிட் வேணும்னா அதுக்கு நம்ம ஒரு கனமான பொருள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். கல்லை வைக்கலாம், கட்டையை வைக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ரத்தினத்தை தான் நம்ம வைக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போ அந்த புலனின்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரதானமானதா இருந்தா அதுக்கான ஒரு தேகமா இது இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது மற்ற கீழ்நிலை ஜீவராசிகள்ல கூட ஈஸியா கிடைக்கும் போது அவன் என்ன பண்ணணும், இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இங்க ரிஷபதேவர் சொல்றாரு. அப்புறமா அவர் என்ன பண்ணணுங்கிறாரு, தபோதிவ்யம் புத்திரகாயன சத்வம். நீங்க என்ன பண்ணுங்க, தயவுசெய்து தபத்துல ஈடுபடுங்க அப்படிங்கிற. தபமும் பல ஜீவராசிகள் பண்ணதான் செய்யுது. உதாரணத்துக்கு மரங்கள், கொடிகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுது, அதுவும் வெயில், மழை எல்லாத்துலயுமே நனையுது. அதுகிட்டையும் பொறுமை இருக்கு, டாலரன்ஸ் இல்லையா? தன்னை யாராவது
தாக்குனா கூட அது பதிலுக்கு எதுவும் பண்றது இல்லை. இந்த மாதிரி பல குணங்கள் மரத்திட்ட கூட இருக்கலாம். அதுக்காக மரம் வந்து மிகச்சிறந்த ஒரு தவம் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த மனித தேகத்தை வந்து தவம் செய்வதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த தவம் அப்படிங்கிறது வந்து வெறுமனையே வந்து என்ன என்ன சொல்லலாம், ஒரு கற்பனையினால வரக்கூடிய ஒரு தவமா வந்து இல்லாம அது வந்து எந்த மாதிரியான ஒரு தவமா இருக்கணும், பக்தி தொண்டின் தெய்வீக நிலையினை அடைவதற்காக அந்த தவம் வந்து இருக்கணும். அந்த மாதிரியான தவம் வந்து என்னது, நமக்கு சொல்லணும்னா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது, ஆச்சாரியர்களுடைய அவதார தினம், மறைவு தினங்கள்ல நம்ம வந்து அனுஷ்டிக்கக்கூடியது. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பல விதமான தவம் இருக்கு. பக்தர்களோட சேர்ந்து இருக்கிறதே வந்து ஒரு பெரிய தவம் தான். அதனால வந்து இது போன்ற ஒரு தவங்களை நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நாம பக்தியில வந்து முன்னேற்றம் அடைவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அது மூலமா நம்ம வந்து என்ன செய்யணும், ஒருத்தருடைய சட்டில் பாடியை வந்து பியூரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவனது உள்ளம் தூய்மை அடைகிறது. நம்ம பண்ணக்கூடிய இந்த தவத்தினால வந்து என்ன ஆகணும், ஒருத்தருக்கு வந்து உள்ளம் தூய்மை அடையணும். அந்த உள்ளம் வந்து தூய்மை அடையல அப்படின்னு சொன்னா அந்த தவத்தினால எந்த ஒரு பலனும் கிடையாது. தவம் செய்தா உள்ளம் தூய்மை அடையாதா? தவம் செய்யதான் செய்யறோம். செய்தாலும் வந்து உள்ளம் தூய்மை அடையாம இருக்குமா? தவம் செய்தா உள்ளம் தூய்மை அடையுமா அடையாதா? சொல்லுங்க. அடையும் பிரபு. அடையும் தூய்மை அடையும். அப்படியா? அப்படின்னா இரண்யகசிபு தவம் பண்ணி ஏன் அவனுடைய இதயம் தூய்மை அடையல? அது தேவ வழிபாடுங்க பிரபு. தேவ வழிபாடு. அவனோட பர்பஸ் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல பிரபு, அதனால தூய்மை அடையல. கலியமூர்த்தி பிரபு. தவமா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, பகவானுடைய சம்பந்தப்படலை அப்படின்னா அந்த தவத்தால வெறும் காலவரையும் தான் சொல்லப்படுது. அச்சுத பாவ வர்ஜிதம் இருக்கணும்னு சொல்றாங்க பிரபு. எந்த ஒரு செயல் இருந்தாலும் அது கிருஷ்ணர் திருப்திப்படுத்தணும். அப்படி இருந்தா அது வந்து உண்மையான தவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தவம், தானம், யாகம் எல்லாமே ரஜோகுணம், தமோ குணம், சத்துவகுணத்துல நடத்தப்படுகின்றது பிரபு. அதுல சத்துவகுணம் தான் விஷ்ணுக்குரியது பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். அதாவது ஒருத்தர் வந்து பகவானோட வந்து கனெக்டடா ஆகுறாரோ இல்லையோ, பட் அந்த சத்துவ குணத்துல வந்து செய்யக்கூடிய தவம் வந்து என்ன பண்ணும், அது ஒருத்தருடைய உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்தும். அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து தூய்மை ஆகிறாரா அப்படின்னா ஓகே, கண்டிப்பா வந்து பகவானுக்கு வந்து தூய்மை பண்ணும்போது சேவை பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து மனசு தூய்மை அடைகிறதோட மட்டும் இல்லாம என்ன ஆகுது, திரும்பவும் புலனின்பத்துக்கு மேல வந்து ஈர்ப்பு வராம இருக்கு. ஆனா சத்துவ குணத்துல வந்து செய்யப்படக்கூடிய தவம், அதாவது வெறுமனைய பிரம்மத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தவம் வந்து என்ன செய்யுது, அதுவும் தூய்மையை வந்து கொடுக்குது, இல்லைன்னு கிடையாது. உள்ள தூய்மை ஏற்படதான் செய்யும். ஆனா அங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த மனசானது திரும்ப பௌதீகத்துல அட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்தி தொண்டுல அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து வித்தியாசம். சோ அதனால தவம்னால வந்து ஒருத்தருடைய மனம் வந்து என்ன ஆகணும், தூய்மை அடையணும். சோ அதுக்கு முதல்ல வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், சத்துவகுணத்துக்கு அவர் வரணும். ஏன் சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, சத்வா சஞ்சாயதே ஞானம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து இதுதான் வந்து ப்ராசஸ் வந்து கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து சத்துவகுணத்துக்கு வரணும். ஏன்னா அந்த சத்துவகுணத்தினால ஒருத்தர் வந்து ஞானத்தை வளர்த்துக்க முடியும். அந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலமா ஒருத்தர் வந்து என்ன செய்ய முடியும், அவர் வந்து தன்னுடைய அந்த பக்தியில வந்து நிலையா வந்து இருக்க முடியும். ஞானம் அப்படின்னு சொன்னா பக்தி தொண்டு சம்பந்தமான ஞானம். அந்த ஞானத்தை ஒருத்தர் வந்து விருத்தி செய்து கொள்ளும் போது அப்போ அவர் வந்து என்ன ஆகுறது இல்லை, அவர் வந்து தன்னுடைய சூழ்நிலைகள்னால வந்து குழப்பம் அடைகிறது கிடையாது. ஸோ அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி சத்துவகுணத்துக்கு வந்து வளர்ந்து உள்ள தூய்மை அடையணும். அப்படி உள்ள தூய்மையை அடையும் போது அவருக்கு வந்து என்ன கிடைக்குது, சுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் அனந்தம்.
அவர் வந்து என்ன அடைகிறாரு, பிரம்ம ஆனந்தத்தை அடைகிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, பிரம்மம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து அதோடைய பூர்ண நிலையை வந்து எடுத்துக்கணும். அதாவது யாரும் அவங்கள மீட் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ அந்த ஒரு உள்ள தூய்மை அடைந்த நிலையில ஒருத்தர் வந்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து பிரம்ம சௌக்கியத்தை வந்து அனுபவிக்கிறாரு, பிரம்ம ஆனந்தத்தை அவர் வந்து அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க ரிஷபதேவர் வந்து தன்னுடைய பசங்களுக்கு வந்து சொல்றாரு. ஏன்னா இந்த பிரம்ம ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த சரீர ரீதியை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை விட அது வந்து கடல் அளவு வந்து பெருசு. உபனிஷத்திலேயே வந்து இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு அளவு யூனிட் அதை பத்தி வந்து உபனிஷத்திலேயே கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சாதாரணமா இந்த புலன்கள்னால அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு இன்பமானது பிரம்மானந்தத்தை கம்பேர் பண்ணும்போது அது கடல்ல ஒரு துளி. ஆனா அதே மாதிரி வந்து அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுனால கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துல ஒரு துளி தான் பிரம்மானந்தம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, பதம் 2. மகத் சேவாம் துவாராம் ஆகூர் விகுப்தேஸ் பிக்தேஸ் தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தா விமன்யவ சுக்ருத சாதவோயே. रंगराज प्रभु, हरे कृष्ण प्रभु, रंगराज प्रभु, सीतलगी श्री माता जी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு தடத்னாம். படிங்க. மொழிபெயர்ப்பு. உலக பிடிப்பிலிருந்து ஆன்மீகத்திற்கு உயர்வு பெற்ற மகான்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமே விடுதலைக்கான பாதையினை ஒருவன் அடைய முடியும். இம்மகான்கள் அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆவர். பகவானது தோற்றத்தில் தான் இணைய வேண்டும் என்ற ஒருவன் விரும்பினாலோ அல்லது முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்ள விரும்பினாலோ அவன் மகாத்மாக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இச்செயலில் ஆர்வமின்றி பெண்கள் மற்றும் பாலியல் விருப்பமுடையோருக்கு நரகத்தின் பாதை அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மாக்கள் சம நோக்குடையவர்களாகவும் பக்தி தொண்டில் முற்றிலும் ஈடுபட்டவர்களாகவும் அவர்கள் சினத்தினை தவிர்த்து அனைவரின் நலனுக்காக உழைப்பவர்களும் ஆவர். அவர்கள் பிறர் வெறுக்கத்தக்க முறையில் நடப்பதும் இல்லை. இப்படிப்பட்டவர்களே மகாத்மாக்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஸோ போன ஸ்லோகத்துல ரிஷபதேவர் வந்து என்ன சொன்னாரு, பிரம்ம சௌக்கியம் தோணந்தான். அதாவது ஒருத்தர் இந்த இதை கடைபிடிக்கிறதுனால அவர் அடையக்கூடியது பிரம்மானந்தம் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்ப அந்த பிரம்மானந்தத்தை அடையிறது எப்படி அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அந்த பிரம்மானந்தத்தை அடையிறதுக்கு 2 வழி இருக்கு. 2 வழி இருக்கு, 2 விதமான சாதுக்கள் இருக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வழிமுறைக்கு ஏத்த மாதிரி அந்த சாதுக்களை கடைபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன ஆகுறாரு, அந்த உயர்ந்த நிலையை அடைகிறார். ஸோ மகத் சேவாம் துவாராம் ஆகூர் விகுப்தேஸ், மகாத்மாக்களுக்கு வந்து சேவை செய்யறதுனால ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகுது, அவருக்கு இந்த பிரம்மானந்தத்தை அடைவதற்கான ஒரு உயர்ந்த வழி அவருக்கு வந்து கிடைக்குது. அப்படி ஒருத்தர் வந்து அந்த மகாத்மாவுடைய சேவையில ஈடுபடலைன்னா அப்ப என்ன ஆகும், தமோத்வாராம் யோசிதாம் சங்கி சங்கம், யார் ஒருத்தர் வந்து பெண்களுடைய தொடர்புலையே வந்து இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப விரும்புறாரோ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்ன இருக்கு, தமோத்வாரம், நரகத்தினுடைய வாசல் ரெடியா வந்து திறந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல எப்படி 2 விதமான சாதுக்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மகாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தா. சமச்சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி வந்து ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய ஒரு நிலையை வந்து குறிக்குது. அவங்கதான் எல்லாத்தையுமே வந்து சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்யக்கூடியவங்க. அதுக்காக பக்தர்கள்ட்ட அந்த சமநோக்கு பார்வை இல்லையான்னு கேட்கக்கூடாது. அதாவது பக்தர்கள் அதை வந்து பயிற்சி செய்து அடையணும்ன்ற அவசியம் இல்லை. சோ இந்த மாதிரி இந்த 2 விதமான சாதுக்கள், ஒருத்தர் வந்து ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர், இன்னொருத்தர் பிரசாந்தா. பிரசாந்தா அப்படின்னு சொன்னா பிளிஸ்ஃபுல், ஹாப்பியா இருக்கிறவர். ஹாப்பியா இருக்கிறத வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இங்க வந்து அது பக்தி தொண்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால
பிரசாந்தம் அப்படின்னு சொல்றது அந்த பக்தி தொண்டை கடைபிடிக்கக்கூடிய அந்த உயர்ந்த சாதுக்களை வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 விதமான சாதுக்களுக்குமே வந்து சேவை செஞ்சா ஒருத்தர் வந்து என்ன ஆக முடியும்? கண்டிப்பா உலகியல் பற்றுதல்ல இருந்து விடுதலை அடைய முடியும். ஆனா இந்த ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவரை வந்து ஒருத்தர் பின்தொடர்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் மெக்கானிசம் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சொசைட்டில எப்படி வந்து இந்த ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜென்ரலா ஒருத்தர் வந்து என்ன ஆகுறாரு, முதல்ல அவர் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருப்பார். நல்லவங்களை பத்தி மட்டும் பேசுவோம். ஓகே. ஸோ அந்த தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அவர் வேலை செய்வாரு, சாப்பிடுவாரு, குடும்பத்தை பார்த்துப்பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கேட்டகரி. இன்னும் சில நபர்கள் இதுல இருந்து கொஞ்சம் முன்னேறி அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து சமூக சேவையும் அதுலயும் ஈடுபடுவாங்க. அந்த சமூக சேவையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதுலயும் 2 கேட்டகரி. ஒருத்தர் வந்து அந்த சேவையை செய்யறதுனால பலனை எதிர்பார்க்கிறவர், ஒருத்தர் வந்து பலனை எதிர்பார்க்காதவர். இந்த மாதிரி 2 கேட்டகரி இருப்பாங்க. இதுல வந்து அந்த பலனை எதிர்பார்க்காத நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன ஆவாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த சேவையினால கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து என்ன ஆகுறாரு, அந்த ஒரு ஞானத்தை வந்து அடைகிறார். எதனால அந்த ஞானத்தை அடைகிறாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய செயல்களினுடைய பிரதிபலனை அவர் வந்து எதிர்பார்க்காததுனால, அந்த தியாக மனப்பான்மையினால அவருக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஞானமானது வளருது. அப்போ அந்த ஞானம் வளர வளர அவர் வந்து இந்த ஆஹ் பௌதீக உலக வாழ்க்கைக்கு மேல அவருக்கு வந்து ஒரு பற்றற்ற நிலை வருது. போதும் இந்த வாழ்க்கை, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது வந்து இனிமே இந்த இப்பிறவிக்கு அப்புறமா அதாவது இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குது, நம்ம ஏன் இங்க பிறக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலைமையில அவர் வந்து சாதுக்களை வந்து தேடுறாரு. அப்ப சமுதாயத்துல அவருக்கு வந்து எந்த மாதிரியான சாதுக்கள் அவைலபிளா இருக்கிறாங்க, யாருக்கு மேல அவருக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து அவர் வந்து என்ன ஆகுறாரு, ஒண்ணு அவர் வந்து ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கிறாரு, இல்ல அப்படின்னா பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கிறாரு. சோ அதுதான் வந்து இங்க சொல்லப்படுது. சோ அந்த 2 விதமான சாதுக்கள்ல நமக்கு யாரோடைய தொடர்பு ஏற்படுதோ நம்ம என்ன ஆகுறோம், அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஒரு விதமான பயிற்சியை நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். சோ பக்தருடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. சோ அதனால அவர் வந்து தொடர்ந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டு அவர் இந்த வாழ்க்கையிலேயே வந்து வெற்றி அடைய முடியும். ஓகே. சோ அந்த சாதுக்களுடைய ஒரு நல்ல குவாலிட்டியும் அது இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாது வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து எல்லாரு மேலேயுமே வந்து அன்புடையவரா இருக்கிறாரு, அவங்களுடைய நலன் விரும்பியா வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதும் இங்க வந்து சொல்றாங்க. இது சாதுக்களுடைய ஒரு அறிகுறி. பொருளுரை. மனித உடல் இருமுனை சந்திப்பு போன்றதாகும். ஒருவன் விடுதலைக்கான பாதையிலோ அல்லது நரகத்திற்கான பாதையிலோ செல்லலாம். இப்பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது குறித்து இங்கே விளக்கப்படுகிறது. விடுதலைக்கான பாதையில் ஒருவன் மகாத்மாக்களோடு தொடர்பு கொள்கிறான். நரகத்திற்கான பாதையில் ஒருவன் புலனுகர்ச்சியில் பற்றுடையோர் மற்றும் பெண்களுடன் தொடர்பு கொள்கிறான். இருவகையான மகாத்மாக்கள் உள்ளனர். அவர்கள் அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆவர். அவர்களில் இறுதி லட்சியத்தில் பேதம் இருந்த போதிலும் வீடு பேற்றுக்கான முறை என்னவோ பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இருவரும் என்றும் அழியாத ஆனந்தத்தினையே விரும்புகின்றனர். ஒருவர் அருவ பிரம்மத்துடன் இணைவதிலும் மற்றொருவர் முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சியை தேடுகின்றனர். முதல் ஸ்லோகத்தில் பிரம்ம சௌக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மம் என்பதற்கு ஆன்மீகம் அல்லது நித்தியம் என்று பொருள். ஒரு அருவவாதியும் பக்தனும் அழியாத பொருள் பெருவாழ்வினையே நாடுகின்றான். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பதம் 3. ஏவாமயீசே கிருத சௌஹ்ருதார்த்தா ஜனேஷு தேகம்பரவார்த்திகேஷு கிரகேஷு ஜாயாத்மஜராதிமத்சு நா பிரீதி யுக்தா யாவத் அர்த்தாஸ்ச லோக. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதில் ஆர்வமும் முழுமுதற் கடவுளின் மீது பேரன்பும் உடையவர்கள் கிருஷ்ணருடன் தொடர்பில்லாத எதையும் செய்ய விரும்புவதில்லை. உண்பது, உறங்குவது, புணர்வது, தற்காத்து கொள்ளுவது மூலம் உடலை பேணுபவர்களுடன் அவர்கள் கலந்துரையாடுவதில்லை.
இல்லறவாசிகளாக இருப்பினும் குடும்பத்தின் மீதும் மனைவி, மக்கள், செல்வம், நண்பர் என்று எவர் மீதும் பற்று வைப்பதில்லை. ஆயினும் தங்கள் கடமைகளை ஆற்றுவதில் எவ்விதமான வேறுபாடும் காட்டுவதில்லை. உடல், ஆத்மா எனும் இவ்விரண்டையும் காத்து கொள்ளுவதற்கு மட்டுமே அவர்கள் பொருள் ஈட்டுவர். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ இப்போ முதல்ல பிரம்ம ஆனந்தத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொன்னார். அந்த பிரம்ம ஆனந்தத்தை அடைவதற்கான வழிமுறைகளை இப்போ வந்து விளக்கிட்டு வர்றார். அதுல முதல்ல சொன்னது அவருடைய சங்கம் ஃபர்ஸ்ட் வந்து அவசியம். ஸோ பக்தி தொண்டினுடைய 9 நிலைகள்ல முதல்ல நம்ம வந்து என்ன சொல்றோம், ஆதவ் ஸ்ரத்தா, பஜன கிரியா, சாது சங்கம் இல்லையா? ஸோ சாது சங்கம் இமிடியட்டா வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த சாது சங்கம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து அங்க சொன்னார். அதுக்கப்புறமா இங்க இன்னும் சில வழிமுறைகளை வந்து ரிஷபதேவர் வந்து சொல்றார், என்னெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து எந்த ஒரு செயலையுமே, கிருஷ்ணரோட தொடர்பில்லாத எந்த ஒரு செயலையுமே அவங்க வந்து செய்யறது இல்லை அப்படிங்கிறத வந்து இங்க முதல்ல வந்து சொல்றார். அதாவது ஒரு உயர்ந்த பக்தருக்கான ஒரு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னா, அதாவது பகவானை பற்றி எப்போதும் கேட்பதில் ஆர்வமுடையவராக இருப்பது, அதை தவிர்த்து மற்றொன்றை கேட்க விரும்பாதவராக இருக்கிறதுன்னு ஒண்ணு. பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய இன்பத்திற்கான செயலை தவிர இன்னொரு செயலை செய்வதில்லை என்கின்ற ஒரு உறுதியோட இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரம்மனிஷ்டம்னா என்ன? பகவானுக்கான இன்பத்திற்கான செயல்களை மட்டுமே செய்வது அப்படின்ற உறுதியோட இருக்கிறதுக்கு பேரு பிரம்ம நிஷ்டம். நிஷ்டம்னா என்ன? உறுதியா இருக்கிறது. எதுல உறுதியா இருக்கணும்? பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யறதுல மட்டுமே உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு திடமான ஒரு உணர்வோட இருக்கணும். இதுதான் வந்து தூய பக்தர்களுக்கான லட்சணம். அவர்களுடைய செயல்கள்ல எந்த விதமான ஒரு உள் நோக்கமும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வந்து பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. இந்த உணவு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவு, இது நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், அதனால எனக்கு இது வேணும்னு தனியா எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து அவருக்கு வந்து இருக்காது. ஜஸ்ட் அவர் வந்து சாப்பிடுவாரு. எதுக்காக சாப்பிடுவாரு? உடலை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் வந்து சாப்பிடுவாரே தவிர தன்னுடைய நாவின் சுவையை வந்து அனுபவிக்கிறதுக்காக அவர் வந்து இது பண்றது. அவர் வந்து ஒரு குடும்பஸ்தரா கூட இருக்கலாம். குடும்பஸ்தரா இருந்தா கூட அவர்னால வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஸோ ரொம்ப கிளியரா வந்து ரிஷபதேவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து பிரம்மச்சரியா ஆயிதான் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்ன்றது இல்ல. கிரகஸ்தரா இருந்தாலும் அடையலாம், பிரம்மச்சரியா இருந்தாலும் அடையலாம். 2 பேருக்குமே அந்த இது வந்து சமமான ஒரு வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. இது யாருக்குமே வந்து தடுக்க முடியாத ஒண்ணு. ஆனா அவர் வந்து எப்படி நடந்துக்கணும்? அவர் குடும்பத்திலேயே இருந்தா கூட மனைவி, மக்கள், செல்வம் இது எது மேலேயுமே வந்து அவர் என்ன இல்லாம இருக்கணும்? பற்று இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான். ஆனாலும் அவர் வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய குடும்ப கடமைகள்ல எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாம அதவும் பண்றாரு. அதுதான் இதுல வந்து பியூட்டி. இது எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு நடிகர் வந்து என்ன பண்றாரு? ஒரு படத்துல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கும் போது அந்த கதாபாத்திரத்தோட தொடர்புடையவங்களோட அவர் வந்து ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி வந்து நடந்துப்பாரு. அவங்களுக்காக எதையுமே செய்யற மாதிரி நடந்துப்பாரு. ஆனா அந்த திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த அந்த திரைப்படத்துல அவரோட நடிச்சவர்களுக்கும் அவருக்கும் ஏதாவது வந்து நெருக்கமான ஒரு உறவு இருக்குமா? தொடர்பு இருக்குமா? அந்த திரைப்படத்துல காமிச்ச மாதிரியே ஒரு உறவு இருக்குமா? அது இருக்காது. அவங்க அதை வந்து ஒரு பொருட்டாவே வந்து கருத மாட்டாங்க. முடிஞ்சிச்சு, அந்த படத்துல என் கூட நடிச்சாங்க, இப்போ அந்த படம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனிமே அவங்க யாரோ நான் யாரோ இல்லையா? சோ அது மாதிரி வந்து ஒரு கிரகஸ்தர் வந்து என்ன பண்ணணும்? தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதும் அவர் இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில இருக்கும்போது அவரை வந்து என்ன பண்ண முடியாது? அந்த பற்றுதல் அவரை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருந்தார் அப்படின்னா அவர் தாராளமா குடும்பத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகே,
பொருளுரை. பக்தனோ அல்லது அருவவாதியோ ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பினால் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் உடலை மட்டுமே பேணும் பொருளுடன் அவன் உறவு கொள்ளக்கூடாது. ஸோ இது நமக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன். ஆன்மீக வாழ்வில் பற்றுடையவர்கள் மனைவி, மக்கள், நண்பர்கள் போன்றோரில் துணையுடன் கூடிய குடும்ப சுகத்தில் பற்று வைக்கக்கூடாது. இல்லறவாசி எனில் அவன் தனது ஆத்மா மற்றும் உடலினை பேணக்கூடிய அளவிற்கு பொருள் ஈட்டுவதில் மட்டுமே திருப்தி அடைய வேண்டும். அதற்காக கூடவோ அல்லது குறையவோ ஒருவன் பொருள் வைத்திருத்தல் கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு குவாலிட்டி. நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதிகப்படியான ஒரு செல்வத்தை வந்து நம்ம சேகரித்துக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு அளவு மட்டுமே நம்ம வந்து செல்வத்தை வைத்திருக்கணுமே தவிர, அதை தவிர்த்து மற்ற செல்வத்தெல்லாம் என்ன பண்ணிடணும்? என்னைய மாதிரி ஆளுங்க வந்தா கிருஷ்ணா கொடுக்கலாம். பக்தர்களுக்கு தப்பு மாதாஜி, என்னைய மாதிரி ஆளுங்க வந்தா கொடுக்கணும். பக்தர்கள் சொன்னேனே பிரபு. அப்படியா? நீங்கள் உட்பட பக்தர்கள் சொல்லிட்டேனே. என்னைய நான் அந்த லிஸ்ட்ல வைக்கல மாதாஜி, அதுதான் நான் வந்து தனியா சொன்னேன். ஓகே, குட். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து கடைபிடிக்காம நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது. நாங்களும் நம்ம பக்தி யாரா இருந்தாலும், கிரகஸ்தர்களோ பிரம்மச்சரியோ யாரா இருந்தாலும், அந்த ஆசிரமத்துக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டா ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கடைபிடிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து கடைபிடிக்காம ஒருத்தர் வந்து நம்ம சும்மா ஜெபமாலையை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம கோலகம் போயிடுவோன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்களை வந்து ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பக்தர்கள் அப்படிதான் இருந்தாங்க. நம்ம வந்து துக்காராமுடைய கதையை எடுத்துக்கலாம். அவருக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும். அவர் வீட்டுல அவர் குழந்தைங்களே சாப்பிடாம இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் சிவாஜி வந்து அவருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட செல்வம் கொடுப்பாரு. அதை அவர் வந்து நிராகரிச்சிருவார். எனக்கு இது தேவையில்லை, நீ எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க மனைவி அவங்க கூட சண்டை போடுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு, ராஜா அவரையே கொண்டாந்து நமக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு வந்து செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, இப்படி வேணாங்கிறியே அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க அந்த அம்மா. ஆனா அவர் கேட்க மாட்டார். அதெல்லாம் வேண்டாம்மா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொடுக்கலாம். சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து எங்க திருவந்திபுரம்னு இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஊரு எங்க இருக்கு, கடலூர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் தினமும் உஞ்ச உறுத்தி எடுத்துதான் வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியது அவருடைய வழக்கம். ஆனா இவர் நல்ல ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு செல்வந்தரோ இல்ல அந்த ஊரினுடைய சிற்றரசரோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் உஞ்ச விருத்தி எடுத்துட்டு வரக்கூடிய அந்த வீதிகள்ல அதுல ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் சில ரத்தின கற்கள் வந்து கொடுத்து, அவருக்கு நீங்க அரிசி வந்து போடுவீங்க இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீங்க அதுக்கு அவருக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் அதை கவனிக்க மாட்டாரு. இவர் பாசுரம் பாடிட்டு அந்த மாதிரியே வந்து உஞ்ச விருத்தி எடுத்துட்டு வந்து வீட்டுல மனைவிட்ட கொடுத்துருவாரு. அப்போ மனைவி வந்து எடுத்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்னங்க, என்ன அரிசியில வந்து கொஞ்சம் கல்லு கிடக்கு அப்படிம்பாங்க. அந்த அம்மா அது வந்து ரத்தன கல்லுன்னு வந்து சொல்லலாம்ல. அந்த அம்மா அரிசியில ஏதோ கொஞ்சம் கல்லு கிடக்குங்க. அவர் உடனே கல்லு இருந்தா எடுத்து கீழே போட்டுருமா, எடுத்துட்டு கல்லை சமைச்சு சாப்பிடவா முடியும், கல்லை எடுத்து கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த அம்மாவும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து ரோட்ல போட்டுருவாங்க. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு கொடுத்தா அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து பக்தர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்களே தவிர, அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான விஷயங்களை எதுவுமே அவங்க வந்து வச்சுக்கல. நம்ம வந்து கேட்டா உடனே சொல்லுவோம், இல்ல பிரபு நம்ம வந்து பக்தி பண்றதுக்காக வந்து இது வச்சிருக்கலாமே, அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு சேஃப் ஜோன்லயே இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து பகவானுக்கிட்ட அந்த பூர்ண சரணாகதி அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது. ஏன்னா எனக்கு வேண்டிய அளவுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு டென்ஷனே இருக்காது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. அதனால நமக்கு வந்து என்ன ஆகுறது இல்ல, பகவானுக்கு மேல வந்து ஒரு பூர்ணமான ஒரு நம்பிக்கை வந்து வர்றது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்,
நம்மளுடைய தேவைக்கானதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துரும். அப்போ நமக்கு வந்து பகவானுக்கு மேல எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, அவரை வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை நம்ம கிட்ட இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு தன்மை வராது. ஓகே, பதம் 4. நூனம் பிரமத்த குரு தேவி கர்ம யத் இந்திரிய பிரீதியா பிரணோதி நாசாது மன்யே யத ஆத்மனோயம் அசன்னவி குஷேத ஆசதேக. படிங்க. Rengiraj Prabhu. Seva Kamalapati Prabhu. Mataji. ஓகே, ஹரே கிருஷ்ணா. புலன் நுகர்ச்சியையே வாழ்க்கை லட்சியம் என்று ஒருவன் கருதும் பொழுது அவன் நிச்சயம் மானுட வாழ்வில் வெற்றி அடைவனாகி பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். மாதாஜி வெறியுடையவனாகி பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். முன்வினை பயனால் அழியக்கூடியதாக இருப்பினும் தான் பெற்றிருக்கும் உடலே தனது துன்பத்திற்கு காரணம் என்பதை அவன் அறிவதில்லை. உண்மையில் ஓர் உயிர் பரு உடலினை எய்தக்கூடாது. ஆயினும் புலனுணர்ச்சிக்காக அவனுக்கு பரு உடல் அளிக்கப்படுகிறது. ஆகையினால் பிறவிகள் தோறும் உடல்களை மாற்றி மாற்றி தரவல்ல புலனுணர்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது ஒரு புத்திமானுக்கும் பொருந்தாது என்று நான் கருதுகிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். இப்போ என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வந்து சொல்றாரு. ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ இப்போ சொல்லக்கூடியது என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து சொல்றாரு. அதுலயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா வந்து ஒன்ன சொல்றாரு. நூனம் பிரமத்த குருதே விகர்ம இந்திரிய பிரீதி ஆப்ரணோதி. அதாவது தன்னுடைய இந்த புலனின்பத்துக்காக ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அந்த புலனின்பத்திற்கு மேல வந்து அதிகமான ஒரு பற்றுதல்னால நூனம் பிரமத்த அவன் வந்து என்ன ஆயிடுறான், மென்டல் ஆயிடுறான். மென்டல் ஆயிடுறான்னா என்ன அர்த்தம், அவனுடைய புத்தி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, மனசு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அந்த புலனின்பத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எப்படிப்பட்ட ஒரு பாவகரமான செயலோ கொடிய செயலையோ அவன் வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நம்ம பார்க்குறோம். நம்ம சில நேரங்கள்ல செய்திகள்ல வந்து கேள்விப்படுவோம், இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் கூட வந்து கொல்லப்படுவதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். காரணம் புலனின்பத்துக்கு தடையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து இந்த புலனின்பத்திற்கான ஒரு அந்த பிரமத்தை, இந்த புலனின்பத்துக்கு மேல அந்த ஒரு புத்தி பேதலித்த ஒரு நிலையை அடைகிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து அவர் என்ன பண்றாருன்னே தெரியாம அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா விதமான பாவ காரியங்கள்லையும் அவர் வந்து ஈடுபடுறாரு. ஸோ அதனால இதை வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு புத்திசாலி வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத இங்க வந்து ரிஷபதேவர் வந்து தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து வந்து சொல்றாரு. அதனால அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து புத்திசாலிங்க, அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. நேரடியா நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதை விட ஜென்ரலா புத்திசாலிங்கெல்லாம் வந்து செயல்பட மாட்டாங்க, ஸோ நீங்களும் புத்திசாலிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாரு ரிஷபதேவர் அவங்களுக்கு வந்து அதை சொல்றாரு. ஸோ யா, இது நமக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ஒரு புலனின்பத்தினுடைய உச்சத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து நம்ம யாரு குபேரனுடைய பசங்க என்ன பண்றாங்க, 2 பேர் வந்துட்டு அந்த புலனின்பத்தின் உச்சத்துல இருக்கும்போது நாரதர் வர்றாரு. நாரதர் வர்றது அதை கூட அவங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாம என்ன பண்றாங்க, அதனால புத்தி பேதலிச்சு அவருக்கு வந்து அபராதம் பண்றாங்க. அதனால வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து அடுத்து பல லட்சக்கணக்கான வருடங்கள் அவங்க வந்து ஒரு மரமா வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. உண்மையிலே இதுதான், அதாவது புலனின்பத்திலேயே அதிகமா வந்து நம்ம சொல்லக்கூடிய இல்ல விரும்பக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா காமம். அதாவது
உடலுறவு என்பதும் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரதானமா வந்து கருதப்படுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியசாலி, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான், அது அவனுடைய ஒரு பாக்கியமா வந்து கருதுறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த செயல்னால அவன் வந்து பயங்கரமான ஒரு சங்கிலியினால அவன் வந்து பிணைக்கப்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து புரியல. அவன் வந்து இந்த ஜட இயற்கையினால வந்து பயங்கரமா வந்து கட்டுப்படுத்தப்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து புரியல. ஆனா அது வந்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆனா அந்த தோல்வியை அவன் என்ன நினைக்கிறான், மிகப்பெரிய வெற்றியை நினைக்கிறான். அவன் வந்து ஏதோ பெரிய ஒரு சாதனை செய்ததா அவன் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். இந்த உலகத்துல எனைய மாதிரி வந்து யாருமே வந்து கட்டுப்பாடு இல்லாம இந்த மாதிரி வந்து நடந்துக்க முடியாது, அப்படி எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அவன் வந்து நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆக்சுவலா அதனாலதான் அவன் வந்து பந்தப்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து புரியுறது இல்லை. அவனுக்கு அதனால இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் அவன் வந்து புரிஞ்சுக்கல. ஸோ அதனால புத்திசாலிங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, இது வந்து நமக்கு வெற்றி இல்லை, இது வந்து தோல்வி அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். நம்ம பாக்குறோம் இல்லையா, பல இளைஞர்கள் திருமணம் ஆகல அப்படின்றதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்துல வந்து இருப்பாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்றாங்க வீட்டுல, அவரா பார்த்தாலும் வந்து ஒன்னும் வந்து அமைய மாட்டேங்குது, இப்படிலாம் வந்து பல காரணங்கள் வந்து இருக்கும். ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஒருத்தர் வந்து உண்மையிலேயே அது வந்து பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரமா நினைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்ணணும், அதை அவர் வந்து ஆன்மீக தன்னுணர்வுக்கு பாதையில அதை வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய கர்ம வினையினால அவர் வந்து திருமணமாகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவர் வந்து என்ன பண்ண முடியும், பக்தி தொண்டுனால அதை அப்படியே அதை அவருக்கு வந்து ஒரு வரமா மாத்திக்க முடியும். சோ அதுதான் வந்து புத்திசாலி. இது வந்து இப்படி அவருக்கு வந்து பௌதீகமா இது நடக்காது, இது கிடைக்காதுன்னு இருக்கா, அப்போ அந்த நபர் வந்து அப்பயாவது சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த நிலைமையில அதை அப்படியே வந்து பக்தியோட வந்து தொடர்பு படுத்த தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. அப்படி அவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அந்த தோல்வியே வெற்றியா மாறிடும். இது வந்து ஒரு இன்டெலிஜென்டான ஒரு செயல். ஆனா பெரும்பாலும் மக்கள் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மனசு அது ஒத்து வராது. இதை வந்து பெரிய தோல்வியாவே அவங்க வந்து நினைப்பாங்க. உண்மையிலே பார்க்க போனா இது அவருக்கு வந்து ஒரு வெற்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் தேவையில்லாம குடும்ப வாழ்க்கையில வந்து நுழைஞ்சு அதுக்குள்ள வந்து அவர் மாட்டிக்கிட்டு, அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அதுல இருந்து வெளியில வரக்கூடிய பக்குவம் இல்லாம அந்த அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அவர் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பிலேயே வந்து சுழறதுக்கு, அதை விட பகவானே அவருக்கு வந்துட்டு ஒரு பிளஸ்ஸிங்கா வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை வந்து நீக்கிறார். குடும்பப்பற்று அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை அவரே வந்து நீக்கிறார். அப்படின்னு ஒருத்தன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அந்த வாழ்க்கை வந்து ஒரு வரமா இருக்கும். அதை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு சாபமா தான் இருக்கும். அவன் அதையே நினைச்சு வந்து வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு எல்லார்கிட்டையும் புலம்புவாங்க. ஓகே. பொருளுரை. புலனுகர்ச்சிக்காக பிச்சை எடுத்தும் கடன் வாங்கியும் திருடியும் வாழ்வது இப்பாடலில் கண்டிக்கப்படுகிறது. ஏனெனில் இவ்வுணர்வு ஒருவனை இருண்ட நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாகும். தகாத பாலுறவு, மாமிசம் உண்பது, மது அருந்துவது, சூதாடுவது என்பவை 4 பாவச் செயல்களாகும். துன்பம் நிறைந்த மற்றொரு உடலினை பெறுவதற்கு இவையே வழிகளாகும். வேதங்களில் அசங்கோகி அயம் புருஷ என்று சொல்லப்பட்டுகிறது. பௌதிக உலகோடு உண்மையில் உயிர்கள் தொடர்புடையன அல்ல. அசங்கோகி அயம் புருஷ அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகம்னு சொல்லலாம், இந்த உடல்னு சொல்லலாம். இந்த ஆத்மா அசங்கோ, அசங்கோனா தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். இதோட அசங்கோகி ஹி அயம், அயம்னா இது, இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். எது, இந்த பௌதிக உலகத்தை சொன்னாலும் சரி, இந்த தேகத்தை சொன்னாலும் சரி. அயம் புருஷ, புருஷனா இந்த ஜீவாத்மா தான். சோ இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பௌதிக உடலோடையோ இல்ல உலகத்தோடையோ எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனா அந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது, அது தான் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்றதுனால அவன் திரும்ப திரும்ப இங்க பிறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஓகே. பதம் 5. பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ
யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீரபத்த. அப்படிங்க. सेविका माधवी माताजी। सौम्य लक्ष्मण माताजी। ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். வாழ்வின் ஆன்மீக மதிப்புகளை பற்றி ஒருவன் கேட்டு அறியாத வகையில் தோற்கடிக்கப்பட்டு அறியாமையிலிருந்து வரும் துன்பங்களுக்கு ஆளாகின்றான். அது பாவமோ புண்ணியமோ கர்மத்திற்கென்று உரிய பலன்கள் உண்டு. கர்மத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவன் மனம் கர்மாத்மகம் எனப்படுகிறது. இதன் பொருள் பலன் தரும் செயலின் கரையுடையது என்பதாகும். மனம் அழுக்காக இருக்கும் வரை உணர்வு தெளிவாக இருக்காது. பலன் தரும் செயலில் ஒருவன் அமிழ்ந்திருக்கும் வரை அவன் ஒரு பருவுடலினை ஏற்றுக்கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ போன ஸ்லோகத்துல வந்து ரிஷபதேவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி புலனின்ப செயல்ல வந்து ஈடுபடக்கூடாது, அது வந்து என்ன பண்ணுது, ஒருத்தரை வந்து இன்னொரு தேகத்துல வந்து ஈடுபடுத்துது அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே அந்த அவருடைய பசங்க வந்து கேட்குறாங்க, அப்படின்னா தர்ம காரியத்துல ஈடுபடலாமே, நல்ல புண்ணிய காரியங்கள் செய்யலாமே. நீங்க சொன்னது பாவ காரியம், ஓகே. அந்த பாவ காரியம் செய்தா நமக்கு வந்துட்டு பாவ விளைவு கிடைக்கும், கஷ்டப்படும், ஓகே. ஏன் புண்ணிய காரியங்கள்ல செய்யலாமே, புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுறதுனால என்ன தப்பு இருக்கு, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இங்க பசங்க வந்து கேட்குறாங்க. இப்ப அதுக்குதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் வந்து ஆன்சர் கொடுக்குறாரு. பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ. பராபவனா தோல்வி. எதனால வந்து தோல்வி அப்படின்னு கேட்டா, நீண்ட காலமா நம்ம வந்து அபோத ஜாதோ, நம்ம வந்து என்னவா இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு அறியாமையிலேயே வந்து இருக்கிறதுனால நம்ம இந்த பௌதிக உலகத்துல தோல்வியை சந்திக்கிறோம். எது தோல்வி? இந்த மனித பிறவி கிடைத்திருப்பது மீண்டும் பகவானை அடைகிறது. அந்த பகவானை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தேகம் அதுக்காக பயன்படுத்தப்படலைன்னா அப்ப அது தோல்வி தானே. ஸோ அதனால நமக்கு வந்து என்ன ஆகுது, மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து ஏற்படுது. எப்படி அது வந்து தோல்வி ஏற்படும்? பாவம் செஞ்சா தோல்வி ஏற்படும், ஓகே. புண்ணியம் செஞ்சா வந்து தோல்வி ஏற்படக்கூடாது அப்படின்னா, அதுக்கு தான் இங்க வந்து சொல்றாரு, இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமையினால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம புண்ணியம் செயல் செய்தா நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. பாவ காரியம் பண்ணாலும் சரி, புண்ணிய காரியம் பண்ணாலும் சரி, அந்த ரெண்டுக்குமான ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்க வேண்டியதா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல எது நல்ல காரியம்னு நம்ம சொல்றது? சிலர் என்ன பண்றாங்க, புண்ணிய காரியங்கள் தான் சிறந்தது. அதாவது கர்மகாண்டிகளுடைய ஒரு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய கொள்கை வந்து முக்தி அப்படிங்கிறதே வந்து கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பௌதிக உலகத்துல நல்ல கர்மாக்கள் நிறைய பண்ணணும். கர்மாக்கள் அப்படின்னு சொன்னா பொதுவா வேதத்தினுடைய ஒரு பாஷையில வந்து கர்மா அப்படின்னாலே யஜ்யம்னு அர்த்தம். கர்மா அப்படின்னு சொன்னா பொதுவா வேதத்தின் பாஷையில வந்து யஜ்யம்னு அர்த்தம். ஸோ தங்களுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பலவிதமான யஜ்யங்கள் வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே உள்ள பிறக்கணும்னா, கல்யாணம் ஆகணும்னா, படிப்பு வரணும்னா, சாப்பாடு கிடைக்கணும்னா, மழை வரணும்னா, இப்படி எது எடுத்தாலும் யஜ்யம் தான். அவங்க எல்லாத்தையுமே யஜ்ய காரியங்கள் பண்ணி, அதாவது வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்து அதோடைய பலனை அனுபவிப்பதே அவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கர்மகாண்ட செயல்களை செஞ்சு 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 அவங்க என்ன பண்ணணும், சொர்க்கம் போகணும், இல்லைன்னா வந்துட்டு பிரம்மலோகம் போகணும், அங்க இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கணும், அங்க வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அந்த கர்ம பலன் முடிஞ்ச உடனே திரும்ப பூலோகம் வரணும், திரும்ப பூலோகத்துல வந்து நல்ல கர்மகாண்ட செயல்கள்லாம் செய்யணும், அதோடைய பலன் அனுபவிக்க திரும்ப மேல போகணும். இப்படி இங்கேயே இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய மொத்த என்ன சொல்றது, நம்ம சிருஷ்டியோடைய நோக்கமே அவ்வளவுதான் கர்மகாண்டிகளை பொறுத்த வரைக்கும். அதாவது பூர்வ மீமாம்சைங்கிற அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க யாரு, ஜைமினி. ஜைமினி அப்படிங்கிறவருடைய அந்த சித்தாந்தம் இதுதான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இதுதான் அவங்களுடைய ஒரு கொள்கை. நம்ம மண்டன மிஸ்ரர் அப்படிங்கிறவரை வந்து அவர் இந்த மாதிரிதான், அவர் இருந்த காலத்துல கர்மகாண்டிகள் தான் வந்து ஸ்ட்ராங். அதுக்கப்புறமா வந்து சங்கராச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அவர் கூட போய் வாதம் பண்ணி, இல்ல கர்மகாண்ட செயல்கள் வந்து முடிவானது கிடையாது, ஞான மார்க்க செயல் தான் முடிவானதுன்னு சொல்லி என்ன பண்றாரு,
சங்கராச்சாரியார் அவரை வந்து வாதத்துல வந்து ஜெயிச்சு அவரை தன்னுடைய சீடரா வந்து மாத்துறார். ஓகே, அது வேற கதை. ஸோ இங்க சொல்லக்கூடியது வந்து என்னன்னா கர்ம மிஸ்ர பக்தி, அதாவது வந்துட்டு கர்மாத்மகம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து புண்ணிய செயல்களை வந்து செய்து அந்த புண்ணியங்களை சம்பாதிப்பதற்காக அவர் வந்து என்ன செய்யறாரு, பல கர்மகாண்ட செயல்களை செய்யறதுனால அவருடைய மனசு வந்து என்ன ஆகுது, அவருடைய மனசு அழுக்கா இருக்கு, களங்கமா இருக்கு. புண்ணிய செயல்கள் செஞ்சா எப்படி களங்கமா இருக்க முடியும், அழுக்கா இருக்க முடியும்? ஏன்னா அதுல களங்கம் அழுக்குங்கிறது என்ன, ரெண்டு இருக்கு. ஒண்ணு அந்த பலனை எதிர்பார்க்கிறதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு அந்த புண்ணிய செயல்கள்னால இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. இந்த பௌதிக உலகத்துல, அதாவது இந்த பூலோகத்துல அனுபவிக்கிற இன்பத்தை விட மேல் உலகங்கள்ல நல்ல அழகான இன்னும் அதிகமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம். சோ அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, சோ இது அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அப்படின்னு இங்க வந்து ரிஷபதேவர் வந்து சொல்றாரு. ஒண்ணு வந்து பலனை தரது அப்படின்னு அந்த பலனை எதிர்பார்க்கறதுக்காக ஒண்ணு, இன்னொன்னு வந்து மேல் உலகங்களை இன்னும் நல்லா அதிகமான ஒரு புலனின்பத்தை அனுபவிக்கலான்ற ஒண்ணு. சோ இந்த ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேயே தான் சுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே முக்தி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பூர்வ மீமாம்சகவாதிகளுடைய ஒரு கான்செப்ட்ல முக்தி அப்படிங்கிறதே கிடையாது. சோ இங்க கர்மா செய்யணும், சொர்க்கம் போகணும், வரணும், இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய கான்செப்ட். சோ இதுல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஞானத்தினுடைய ஒரு நிலைக்கு வந்து அவர் முன்னேறணும். அதை வந்து இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ரிஷபதேவர் வந்து சொல்லுவார். ஓகே, பொருளுரை. துன்பத்திலிருந்து விடுதலை பெற ஒருவன் புண்ணியம் செய்ய வேண்டும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாகும். ஆனால் இது உண்மை அன்று. ஒருவன் புண்ணிய செயலில் ஈடுபட்ட போதிலும் அதனால் பயனில்லை. அவனது ஒரே லட்சியம் மாயையிலிருந்து உலகியல் செயல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே இருத்தல் வேண்டும். சோ நான் சொன்னேன் இல்லையா, போன ஸ்லோகத்துல அவர் வந்து பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னாரு. சோ அப்ப நேச்சுரலாவே ஒருத்தர் வந்து அப்போ புண்ணிய செயல்களில் ஈடுபடலாமான்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காக தான் இங்க ரிஷபதேவருடைய பதில் இது. பிரபுபாதரும் அதை தான் இங்க வந்து பொருளுரையில கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ ஆனா புண்ணிய செயல்னால திரும்ப பிறக்க வேண்டிய ஒரு ஒரு அந்த பாதிப்பு இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஆன்மீக ஞானத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இந்த பிறப்பு இறப்புல இருந்து அவர் வந்து விடுதலை அடைய முயற்சி செய்யணும். கீழே பற்போட்ல சொல்றாங்க பாருங்க பிரபுபாதர், ஆரோக்கிய கிருஷ்ணேன பரம்பதம் தத பதந்தியதோ நா திருஷயுத்மஸ் அங்கிரய. மனிதர்கள் பிரம்மஜோதியினை அணுகலாம், ஆயினும் அவர்கள் மீண்டும் உலக இன்பத்திலேயே வீழ்கின்றனர். காரணம் அவர்களிடம் பக்தி தொண்டு பற்றிய அறிவின்மையே ஆகும். கர்மம் மற்றும் ஞானத்தில் ஒருவனுக்கு ஆர்வம் இருக்கும் வரை அவன் பிறப்பு இறப்பு அதாவது வந்து கர்மம் பண்றதுனால ஒருத்தன் பௌதிக உலகத்தை விட்டே வெளியில போறது இல்லை, அவன் அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான், அவன் பறந்து இறந்துகிட்டே இருக்கான். ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கிறவன் ஒண்ணு வந்து என்ன பண்றான், அவன் பிரபஞ்சத்தை விட்டு வெளியில போறான், ஆனா கூட அவன் பிரம்மஜோதியிலேயே வந்து ஸ்டாப் ஆயிடுறான். அப்ப அவனும் இங்க வர வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருக்கு. சோ அதனால இந்த ரெண்டு மார்க்கமே வந்து பூர்ண ஒரு பலனை வந்து கொடுக்கறது கிடையாது. சோ ஒரு தூய பக்தன் கர்ம மற்றும் ஞானத்தில் அதிக நாட்கள் ஆர்வம் ஒரு தூய பக்தன் கர்ம மற்றும் ஞானத்தில் அதிக ஆர்வம் கொள்வதில்லையா? பகவானின் பக்தி, ஆனால் பகவான் பக்தி தொண்டில் முழுதும் ஈடுபட்டிருக்கும் பக்தன் கர்ம மற்றும் ஞானத்தினை பற்றி நன்கறிவான். ஆகையினால் ஒரு தூய பக்தன் கர்ம மற்றும் ஞானத்தில் அதிக ஆர்வம் கொள்வது இல்லை. ஓகே, சோ அந்யவிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி. ஆனா அவர் தான் உண்மையான பக்தனை கர்ம ஞான கனவுகளினால் தீண்ட முடியாது. அவனது ஒரு நோக்கம் வாழ்க்கையில் பகவானுக்கு தொண்டு செய்வதே ஆகும். பதம் 6. ஏவம் மன கர்ம வர்ஷம் பிரயுங்க்தே அவித்யாத்மனி பிரதீர்ணமயி வாசுதேவே முச்சதே தேக யோகேன தாவத். உயிரானது அறியாமை என்னும் தமோ குணத்தினால் மூடப்படும் பொழுது அவன் தனிப்பட்ட உயிர் அல்லது பரம உயிரை பற்றி அறிந்து கொள்ளாததோடு அவன் மனமும் பலன் தரும் செயலில் வசப்படுகிறது. ஆகையினால் என்னையன்றி வேறு யாருமல்லாத பகவான் வாசுதேவர் மீது
ஒருவன் அன்பு கொள்ளாதவரை அவன் மீண்டும் பருவுடல்களை ஏற்றுக்கொள்வதிலிருந்து விடுதலை பெறுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஏன் இப்ப கர்மகாண்டம் வந்து எதனால வந்து சரியில்லை அப்படிங்கிறத வந்து ரிஷபதேவர் வந்து சொல்றாரு. அதாவது முன்னாடி புண்ணிய காரியங்கள்னாலும் ஒருத்தன் வந்து பாதிப்பு அடைகிறாங்கிறத சொன்னாரு. இப்போ அந்த பாதிப்பு அடைகிறதுங்கிறது எப்படி நடக்குது அதை வந்து சொல்றாரு. ஏவம் மன கர்மவசம் பிரயுக்தே. இந்த மனசு வந்து முழுசா வந்து கர்மவசத்துல, அதாவது கர்மம்னா பலன் தரும் செயல்கள், அந்த பலன் தரும் செயல்கள்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு அட்டாச்சா இருக்கும் போது அவனால என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து வந்து விடுபட முடியாது. தானாவே அவனால வந்து என்ன பண்ண முடியாது, விடுபட முடியாது. தானாவே விடுபட முடியாதுன்னு நம்ம வந்து எப்படி சொல்றோம்? ஏன்னா கர்ம காண்டிகளுக்கு வந்துட்டு பகவானுக்கு மேல பக்தி அப்படிங்கிறதே வந்து கிடையாது. அப்போ அவனுடைய சொந்த முயற்சியில தான் அவன் வந்து விடுபட்டாகணும். அவனுடைய சொந்த முயற்சியில அவனால விடுபட முடியுமா? முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு புலனின்பத்துல ஆர்வம் இருக்கு. இப்போ ஞானிகள் கர்மிகள் 2 கேட்டகரி இருக்காங்க. ஞானிகளாவது என்ன பண்றாங்க, இந்த பௌதிக இன்பம் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு துன்பம் வருதுங்கிறத அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் அதை ரியலைஸ் பண்றாங்க. பௌதிகமான இந்த இன்பச் செயல்கள்ல ஈடுபடும் போது அது நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குதுன்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றது இல்ல, அந்த செயல்கள்ல அவங்க வந்து ஈடுபடாம தன்னை வந்து கட்டுப்படுத்தி அவங்க வந்து தடுத்து நிறுத்திக்கிறாங்க. ஆனா இந்த கர்மிக்கு வந்துட்டு அதுவும் கஷ்டம். ஏன்னா அவனுக்கு இயல்பாவே வந்து அனுபவிக்கணுங்கிறது அவனுடைய கொள்கையே, அவனுடைய விருப்பமே. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி தன்னை தானே வந்து உயர்த்திக்க முடியும்? அப்ப அவனுக்கு தன்னைத்தானே உயர்த்திக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். அதனாலதான் இங்க வந்து கிருஷ்ணர் ரொம்ப கிளியரா வந்து சொல்றாரு, ஆகையால் என்னையன்றி வேறு யாருமில்லாத பகவான் வாசுதேவர் ஒருவன் மீது அன்பு கொள்ளாதவரை அவன் வந்து என்ன பண்ணியாகலாம், திரும்ப திரும்ப அவன் வந்து இங்க பிறந்தேதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் என்னதான் இருந்தாலும் பகவானை விட அவருடைய பக்தி சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெர்சிஃபுல். அதனால வந்து அந்த பக்தி சக்தி வந்து என்ன பண்ணுது, பக்தி தேவி என்ன பண்றாங்க, அவங்க வந்து எப்பயாவது இந்த கர்மகாண்ட செயல்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பகவான் விஷ்ணுவையும் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க எந்த ஒரு செயல் யாகம் பண்ணாலும் கூட என்ன பண்ணுவாங்க, ஹரி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த ஹரிங்கிற அந்த வார்த்தை வந்து அங்க இருக்கிறதுனால பக்தி சக்தி வந்து என்ன பண்றாங்க, பக்தி தேவி வந்து சந்தோஷப்பட்டு பரவாயில்ல, அட்லீஸ்ட் எப்பயாவது வந்து அவன் வந்து ஆஹ் என்னுடைய பகவானுடைய பேரை சொன்னானே அப்படின்னு சொல்லி பக்தி தேவி அவனுக்கு வந்து கொஞ்சம் சுக்குறுதி கொடுக்குறாங்களாம். இல்லைன்னா சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு உண்டு. பொதுவாக கர்மிகள் அந்த யஜ்யம்லாம் வந்து பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு செயல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, நாராயணரை வழிபட தான் செய்யறாங்க. அப்போ அது வந்து ஒரு பக்தி தொண்டு தான். நாராயணரை வந்து வழிபாடு செய்யும் போது அதுவும் வந்து ஒரு பக்தி தொண்டு தான். ஆனா அது தூய நிலையில செய்யப்படாததுனால அது வந்து முழு பலனை கொடுக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பக்தி தேவி வந்து ரொம்ப மெர்சிஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க, இவங்க என்னுடைய பகவானுக்கு பக்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுக்குறுதியை கொடுத்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்துட்டு அப்படியே பக்தி தொண்டுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அப்படித்தான் வந்து ஒரு நபருக்கு பக்தருடைய சங்கமோ இல்லைன்னா பகவானை பத்தின ஞானமோ எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு காரணங்கள்னாலதான் அவருக்கு வந்து என்ன ஆகுது, அவருக்கு வந்து பக்திக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படுது. யாருனால, பக்தி தேவியினுடைய கருணையினால. சோ அந்த பக்தி தேவியோடைய கருணை என்ன பண்ணுது, அது வந்து இன்னொரு ஒரு பக்தருடைய ஹிருதயத்துல அந்த பக்தி தேவி வந்து இருந்து என்ன பண்றாங்க, இந்த நபருக்கு நீ வந்து பகவானை பத்தின விஷயத்த சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க. சோ அதனால அந்த பக்தனுக்கு எப்படி இவருக்கு மேல வந்து அந்த ஒரு ஆஹ் கருணை எப்படி வருது, இவருக்கு இந்த பக்தியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஆல்ரெடி பக்தி செய்துகிட்டு இருக்கிறதுனால, அந்த பக்தியினால ஆல்ரெடி அவருடைய ஹிருதயம் வந்து ரொம்ப மிருதுவா இருக்கிறதுனால அவருக்கு அந்த நபர்களை பார்த்த உடனே என்ன ஆகுது, அவங்க மேல இரக்கம் வருது. அப்கோர்ஸ் அது அந்த பக்தி தேவி தான் என்ன பண்றாங்க, அதை வந்து ஏற்படுத்துறாங்க. சோ அதன் மூலமா ஒருத்தருக்கு வந்துட்டு ஆஹ் அந்த நபர் மேல ஒரு கருணை தோன்றி அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த பகவானை பத்தின விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஏற்கனவே அவர் வந்து இந்த கர்மகாண்ட செயலோ ஏதோ ஒரு செயல்ல அவர் வந்து மறைமுகமான பக்தி தொண்டை வந்து செய்ததுனால, கர்மமிஸ்ர பக்தி வந்து பண்ணதுனால அதோடைய ஒரு பலன்
அதாவது பக்தி தேவியோடைய ஒரு மெர்சி அதனாலையும் கொஞ்சம் அவருக்கு இருக்கு. அதனால அந்த பக்தி தேவி இங்க இந்த பக்தருடைய இருதயத்துல வந்து என்ன பண்றாங்க, இவருக்கு வந்துட்டு அந்த பக்தியை பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தூண்டுறாங்க. ஸோ இப்படி வந்து என்ன ஆகுது, இப்படிதான் வந்து ஒருத்தருக்கு வந்து பக்தியை பத்தின ஒரு அறிமுகம் வந்து கிடைக்குது. ஸோ அப்புறமா அந்த பக்தருடைய தொடர்ந்த சங்கத்துல அவர் வந்து என்ன ஆகுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்து பக்தியில வந்து முழுமையா வந்து ஈடுபடுத்திக்கிறார். ஸோ அப்படி தன்னை வந்து பக்தியில முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளாத வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போக முடியாது. ஓகே, பொருளுரை. பலன் தரும் செயலினால் மனம் மாசுறும் பொழுது உயிர் ஒரு பௌதீக நிலையிலிருந்து மற்றொரு பௌதீக நிலைக்கு உயர்வு பெறவே முடியாது. மற்றொரு பௌதீக நிலைக்கு உயர்வு பெற விரும்புகிறது. பொதுவாக அனைவரும் தங்கள் பொருளாதார வளத்திற்காக இரவும் பகலும் கடினமாக உழைக்கின்றனர். வேத மந்திரங்களை அறிந்து கொண்ட பொழுதும் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகின்றானே ஒழிய மனிதனின் உண்மையான விருப்பம் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவது என்பதை அவன் அறிவதில்லை. பலன் தரும் செயல் என்னும் நிலையில் இருந்து ஒருவன் செயல்படுவதினால் அவன் பல்வேறு உயிரினங்களிலும் உருவங்களில் இப்பிரபஞ்சம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறான். பகவானின் பக்தனாகிய ஒருவன் ஒரு குருவுடன் தொடர்பு கொள்ளாத வரையில் அவன் வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீது பற்றுடையவனாக இயலாது. ஸோ பகவானுக்கு பக்தி செய்யணும்னா பக்தருடைய சங்கம் இருந்தாதான் அது நடக்கும். அப்போ அவருடைய மனமானது தூய்மை அடையுது. அந்த மன தூய்மையை அடைவதன் மூலமா அவர் வந்து பக்தி தொண்டில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறார். ஓகே, பதம் 7. யதான பஷ்யதி அயதா குணேகாம் ஸ்வார்த்தே பிரமத்த சகசா விபஸ்சித் கதா ஸ்மிருதிர் விந்ததி தத்ர தாபான் ஆசாத்யம் அகாரம் அக்ஞ. ஒருவன் கற்று அறிவுடையவனாக இருப்பினும் புலனுகர்ச்சிக்கான முயற்சி பயனற்றது என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் புத்தி இல்லாதவனே ஆவான். வாழ்க்கையின் துன்பங்களுக்கு காரணமானதும் பாலியல் உறவினை அடிப்படையாக கொண்டதுமான தன் குடும்பத்தின் மீது பற்றுடையவனாகி உலகின் மகிழ்ச்சி பெற முயல்கின்றான். அந்நிலையில் அவன் மூட விலங்கினை காட்டிலும் கீழானவனே ஆவான். ஹரே கிருஷ்ணா. ஸோ போன ஸ்லோகத்துல நம்ம வந்து இந்த கர்மம், அதாவது பலன் தரும் செயல்கள் இருக்கக்கூடிய அந்த பற்றுனால அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தை வந்து அதை கடக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பற்றுதல்னாலேயே வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதை தான் இங்க வந்து முக்கியமா வந்து சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து சாஸ்திரங்களை வந்து நன்கு கற்றறிந்தவராக கூட வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா 3 வேதங்கள் 4 வேதங்கள் கூட வந்து படிச்சவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த வாழ்க்கை துன்பத்துக்கு காரணம் வந்து இந்த பாலியல் உறவு அப்படிங்கிறதே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய குடும்பம், அதன் மீதான உடைய ஒரு பற்றுதல், இதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த உபதேசம் கொடுக்கறப்போ ரிஷபதேவருடைய பசங்க யாருக்குமே வந்து இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே ரிஷபதேவர் இதை வந்து கிளியரா வந்து சொல்றாரு. ஆனா அவர் ஒரு கிரகஸ்தர் தான். அஃப்கோர்ஸ் அவர் பகவான், பட் இருந்தா கூட வந்து அவர் ஒரு கிரகஸ்தருங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறார். ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப யதார்த்தமா அவர் வந்து வெளிப்படையா வந்து இந்த விஷயங்களை அவர் வந்து சொல்றார். தன்னுடைய பசங்க கிட்ட தான் அவர் பேசுறாரு. அப்போ கூட அவர் வந்து ரொம்ப ஓப்பனா இதை வந்து சொல்றார். ஆசாத்திய மைத்துன்யம் ஆகாரம் அஞ்சச அப்படின்னா, இந்த மைத்துன்யம் அதாவது பாலியல் செயல்கள், அது வந்து ஒருத்தரை வந்து என்ன, அது அக்ஞ அப்படின்னா ஒரு மூடனாக மாத்துது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்பனா
அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு தந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா தன்னுடைய பசங்க கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு ரிஷபதேவருக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு. குழந்தைங்க மேல வந்து ஆஹ் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அவங்க கிட்ட வந்து இதை வந்து பேசுறதா அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கும்போது அப்போ வளரக்கூடிய குழந்தைங்களும் வந்து என்ன ஆவாங்க, ரொம்ப வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு ஞானமே கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய வந்து தவறு நடக்குது. ஒரு ரிப்போர்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதிகமா அதாவது இந்த 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது கடந்த 3 வருடங்கள்ல இந்தியால வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தையில இருந்தே இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ஞானத்தை நம்ம வந்து போதிக்காததுனால, அவங்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுக்காததுனால நம்ம வந்து என்ன அவங்கள அதாவது ஒரு பக்கம் நம்ம ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது இல்லை, இன்னொரு பக்கம் அவங்க கையில நம்ம எல்லாமே கொடுத்துடுறோம். அதாவது பௌதிகமா இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறத கொடுக்கறதன் மூலமா எல்லாமே அவங்களுக்கு அது வந்து இருக்குதுல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாட்ச் பண்றது கிடையாது. அப்ப என்ன ஆகுறாங்க, சின்ன குழந்தைங்க இன்னைக்கு நிறைய வந்து கெட்டு போறாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியானால சின்ன குழந்தைங்க நிறைய வந்து கெட்டு போறாங்க. எஸ்பெஷலி 14-16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கெட்டு போறாங்க. ஸோ காரணம் நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தை வந்து கொடுக்காததுனாலதான். ஸோ அதனால இங்க வந்து ரிஷபதேவர் அதை வந்து ரொம்ப கிளியரா வந்து தானே வந்து சொல்றாரு, இது வந்து ஒருத்தரை வந்து என்ன ஆக்குது, மூடனாக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைங்களுக்கு அவர் வந்து வார்னிங் பண்றாரு. ஆக்சுவலா இது வந்து வார்னிங். இந்த மாதிரி நீ ஈடுபட்டானா நீ வந்து மூடனாக முன்னாடியே வந்து சொல்லிட்டார், புத்திசாலிங்க வந்து எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து முட்டாள்களுடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இங்க வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்னது புத்திசாலித்தனமான செயல், இங்க சொல்றது மூடத்தனமான ஒரு செயல். இந்த மூடத்தனமான ஒரு செயல்ல தன்னுடைய குழந்தைகள் ஈடுபடுவதில் அவருக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. அதுக்காக அவர் வந்து எல்லாருமே பிரம்மச்சரியா தான் இருக்கணும்னு சொல்ல வரல. இத வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாய்ப்பா வந்து எடுத்துக்கிட்டு என்ன ஆகக்கூடாது, புலனின்பத்துல பற்றுடையவரா ஆயிடக்கூடாதுங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால இந்த ஞானமானது குழந்தையில இருந்தே நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு ஞானம். ஓகே. பொருளுரை. பக்தி தொண்டின் கீழ்நிலை என்பது ஒருவன் மாசற்ற பக்தனாக இல்லாதிருப்பதாகும். அந்யபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவதம். மாசற்ற பக்தனாக மாறுவதற்கு ஒருவன் பலன் தரும் செயல் மற்றும் யூக அறிவு இல்லாதவனாகி ஆசைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுதல் வேண்டும். கீழ்நிலையில் ஒருவன் சில நேரம் பக்தியின் சாயலுடன் கூடிய தத்துவார்த்த யூகங்களில் ஆர்வமுடையவனாக இருக்கலாம். ஆயினும் அந்நிலையிலும் ஒருவன் புலனுகர்ச்சியில் ஆர்வம் கொண்டு இயற்கை குணங்களினால் மாசடைகிறான். மாயையின் பாதிப்பு மிக்க வலிவுடையதாகும். அறிவு வளர்ச்சி பெற்றவனும் கூடத்தான் உண்மையில் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதை மறந்து விடுகிறான். எனவே அவன் பாலுறவினை அடிப்படையாக கொண்ட இவ்வாழ்க்கையில் உளங்கொண்டு இருக்கிறான். பாலியல் வாழ்க்கைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டதினால் அவன் பல்வேறு வகையான துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு ஒத்துக்கொள்கிறான். அறியாமையின் காரணமாக உலக நியதிகள் எனும் சங்கிலியால் அவன் பிணைக்கப்படுகிறான். ஸோ இந்த பாலியல் செயல்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளை எந்த அளவுக்கு பந்தப்படுத்துது அப்படிங்கிறத ரிஷபதேவர் இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாரு. ஓகே. பதம் 8. பும்சஸ்திரிய மிதுனி பாவம் ஏதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்திமாகு அதோ கிரக க்ஷேத்ரோ சுதார்த்த வித்தை ஜனஸ்ய மோகோயம் அகம் மமேதி. ஆண் பெண் இருவருக்கும் இடையிலிருக்கும் கவர்ச்சியே உலக வாழ்வின் அடிப்படை கொள்கையாக உள்ளது. இவ்வாறு ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் இத்தவறான கருத்தின் அடிப்படையில்தான் ஒருவன் தனது உடல், குடும்பம், ஆஸ்தி, குழந்தை, சுற்றம், செல்வம் என்பவற்றின் மீது கவர்ச்சி உடையவனாகிறான். இப்படி ஒருவன் வாழ்க்கையின் மீதான மோகத்தினை அதிகரித்துக் கொள்வதோடு நான் மற்றும் எனது
என்றே எப்போதும் சிந்திக்கிறான். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ போன ஸ்லோகத்துல ரிஷபதேவர் வந்து இந்த மாதிரி பாலியல் உறவு அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து பந்தப்படுத்தும் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனா அது பசங்களுக்கு வந்து புரியல. பலவிதமான புலனின்பங்கள் இருக்கு இந்த உலகத்துல. பலவிதமான புலனின்பங்கள் இருக்கும்போது அது ஏன் ஸ்பெஷலா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க ஏன் வந்து குற்றம் சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பசங்க கேட்குறாங்க. இப்போ ரிஷபதேவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு ஆன்சர் பண்றாரு. அதாவது கண்ணா, இந்த ஆண் பெண் கவர்ச்சி இருக்கே, பும்ச ஸ்திரீய மிதுனி பாவம் ஏதம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஸ்திரீ ஒரு பெண் மேல ஏற்படக்கூடிய என்ன கவர்ச்சி, மிதுனி. அதாவது மிதுனி பாவம்னா பாலியல் கவர்ச்சி. அந்த பாலியல் கவர்ச்சி தான் வந்து என்ன பண்ணுது, தயோர்மிதோ ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்திங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்லோகத்துல எங்க பார்த்திருக்கீங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பகவத்கீதா. பகவத்கீதையில. வெரி குட். ஹிருதய கிரந்தி சித்தியந்தே கர்ம சம்சயக ஜீயந்தே சாஸ்திர. அது பகவத்கீதையா? இல்ல ப்ரோ, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல. வெரி குட், வெரி குட். வித்தியதே ஹிருதய கிரந்தி. நல்ல ஸ்லோகம். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சய ஷீயந்தே சாஷய கர்மாணி திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. திருஷ்டனா பாக்குறது, ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஆத்மனி ஈஸ்வரே, இந்த ரெண்டு பேரையும் வந்து ஒருத்தர் வந்து திருஷ்ட பார்க்க முடியும். எப்ப பார்க்க முடியும்? வித்தியதே ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தின்னா என்ன? ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு. அந்த முடிச்சு என்னங்கிறது இங்க வந்து சொல்றாரு. அது என்ன முடிச்சு? தயோர்மிதோ ஹிருதய கிரந்தி. அது என்னது? ஸ்திரிய மிதுனி பாவம். அதுதான் வந்து இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு. அந்த ஒரு முடிச்ச முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணணும், அதை கட் பண்ணணும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சய. சர்வ சம்சய, எல்லா விதமான சந்தேகங்களும் நீக்கப்படணும். எல்லா விதமான சந்தேகங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? எல்லா விதமான சந்தேகங்கள்னு சொன்னா இந்த மாதிரி, இந்த குடும்பம் இது என்னுடையது, இந்த குழந்தைங்க என்னுடையவங்க, இந்த வீடு நிலம் இது எல்லாம் என்னோடது, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்குது, இல்ல இதெல்லாம் என்னைய காப்பாத்தணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அந்த சந்தேகங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து நீக்கப்படணும். இல்ல இது இவங்கெல்லாம் ஒன்னைய சேர்ந்தவங்க கிடையாது, அது தேகத்தின் அடையாளம் தான், இந்த சொத்து உன் கூட வரப்போறது கிடையாது, அதனால நீ வந்து என்னது அதோ கிரகக்ஷேத்திர சுத ஆப்த வித்தை. இந்த கிரகம், அப்புறமா வந்து குழந்தைங்க, செல்வம், இது எல்லாமே வந்து உன்னோடது. ஜனசிய மோகோ அயம்மேதி அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் உன்னோடது நீ நினைச்சிட்டு இருக்கிறியே, அந்த மாதிரியான எல்லா விதமான சீயந்தே சாஷிய கர்மாணி, அது எல்லாம் வந்து என்ன செய்யணும், போக்கப்படும் போது ஒருத்தர் வந்து என்ன ஆகலாம், திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரே. அப்போ அந்த ஜீவாத்மா பகவானை வந்து பார்க்க முடியும். அப்படி அந்த பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தடையா இருக்கு அப்படின்னு வந்து இங்க ரிஷபதேவர் வந்து தன்னுடைய பசங்களுக்கு வந்து சொல்றாரு. பசங்களா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்ன, இதுதான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாண்டேஜ். இந்த பாண்டேஜை ஒருத்தர் வந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது நம்ம வந்து விஸ்வாமித்திரருடைய கதையில பாக்குறோம். அவர் வந்து என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்கிற எல்லா திசையிலையும் போய் வந்து தவம் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனை. முதல்ல வந்து என்ன பண்ணாரு, கிழக்க போய் தவம் பண்ணாரு. கிழக்க என்னாச்சு, முதல்ல வந்து வந்தது யாரு, மேனகா. மேனகாவோட வந்து அப்போ ஒரு வாட்டி ஃபெயில் ஆகி போயிட்டாரு. அடுத்து வந்து கிழக்க வந்து நமக்கு வந்து வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு மேற்க போனார். மேற்க போனா அங்க வந்து யாரு வந்தா, ஊர்வசி வந்தாங்க. ஊர்வசி வந்த உடனே பயங்கரமா கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து எரிச்சு சாம்பல் ஆகிட்டார். அப்பையும் ஃபெயில் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறமா தெற்க போனார். தெற்க போகும்போதுதான் வந்து திருசங்கு வந்தான். திருசங்கு வந்து எனக்கு சொர்க்கத்துல இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய எல்லா பவரையும் காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வந்து ஃபெயில் ஆகி போயிட்டாரு. அப்புறமா கடைசியில வடக்க போனார். வடக்க போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில வந்து என்ன ஆனாரு, அவர் வந்து பொறுமையா வந்து ஜெயிச்சார். ஓகே, அதனால எப்பயுமே வடக்கு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து
ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திசை வடக்கு திசை. ஓகே, ஸோ இங்க வந்து ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையின் மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம் வந்து என்ன செய்யுது, அது ஒருத்தரை பயங்கரமா பந்தப்படுத்துது அப்படிங்கிறத இங்க வந்து ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு வந்து சொல்றாரு. இதெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னாதான் உண்டு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது இல்லையா? ஸோ பொருளுரை, ஆண் பெண்ணுக்கு இடையில் பாலுறவு இயற்கை கவர்ச்சியாக செயல்படுகின்றது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் உறவு மேலும் வலிமை அடைகின்றது. உறவு பிணைப்பால் ஏற்படும் மாயையின் காரணமாக ஒருவன் இவள் என் மனைவி என்றும், ஒருத்தி இவன் என் கணவன் என்றும் நினைக்கிறாள். இதுவே ஹிருதய கிரந்தி, அதாவது இதயத்தினுள் இருக்கும் பலமான முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. இம்முடிச்சு ஆண் பெண் இருவரும் வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளின்படி பிரிவதாக இருந்தாலும் அல்லது மனமுறிவு செய்வதாயினும் அவ்வளவு எளிதாக துண்டிக்க முடியாது. எது எப்படியாயினும் ஒரு ஆண் எப்போதும் ஒரு பெண்ணை பற்றியே நினைக்கிறான். அதுபோல் ஒரு பெண் எப்போதும் ஒரு ஆணை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாள். வாழ்வில் அனைத்தும் நிரந்தரமற்றவை எனினும் கூட குடும்பம், குழந்தை, சொத்து போன்றவற்றின் பற்றுடையவன் ஆகிறான். தீவினை பயத்தால் செல்வந்தன் தனது சொத்து மற்றும் செல்வத்தினுடனேயே தன்னை அடையாளம் காண்கிறான். நல்லா வந்து ரொம்ப பெரிய ஒரு பணக்காரன் வந்து என்ன சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் நான் இத்தனை 1000 கோடிக்கு நான் அதிபதி, இத்தனை ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பணக்காரன் வந்து எப்பயுமே வந்து தன்னை வந்து இந்த ஒரு பணத்தின் அடிப்படையிலேயே தன்னை வந்து அடையாளப்படுத்துறது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். ஸோ அதனால ஒரு குடும்பம்னு வந்தா கண்டிப்பா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அவங்களுக்காக நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்களோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். இப்படியே வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிருது. ஸோ அதனால இது ஒருத்தருக்கு ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. ஓகே, அதான் 9. யதா மனோ ஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திருத ஆஸ்லே ததா ஜன சம்பரிவர்த்ததே அஸ்மாத் முக்த பரம் யாதி அதிகாய ஹேதும். ஸ்பஷ்டிக் பிரபு. துளசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முன்வினை பயனால் உலக வாழ்வில் சிக்கிக் கொண்டவனுடைய இதயம் தளர்ச்சியடையும் பொழுது அவனது மனைவி, மக்கள், குடும்பம் என்பவற்றின் மீதான பற்றிலிருந்து திசை மாறுகிறான். இவ்வழியே அவன் மாயின் அடிப்படை கொள்கையினை நான் எனது என்பது துறந்து விடுதலை பெறுகிறான். இவ்வாறு ஒருவன் மனவாசம் கடந்த உலகில் செய்கிறான். ஹரே கிருஷ்ணா. நன்றி. இப்ப இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில வந்து மாடிக்கிட்டு அதுல இருந்து அவங்களுக்கு வந்து வெளியில வர்றதுக்கு எதுவுமே வந்து வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்டா, அதுக்கு இங்க ரிஷபதேவர் வந்து சொல்றாரு, அவங்களுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எப்போ வாய்ப்பு இருக்கு, எப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உலகியல் ப்ராப்ளம்ல வந்து மாட்டி அவங்க வந்து சிக்கி திணறி திண்டாடி அத மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் போது வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, போதும்பா இந்த வாழ்க்கை, இதுல இருந்து நம்ம வந்து எப்படியாவது வெளியில போனா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அப்ப வர்றாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து எப்படிதான் இருக்கிறாங்க, நானும் என் குடும்பம் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து வாழ்றாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு நிலைமை வந்து எப்படி ஏற்படுது, முன்வினை பயனால அது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியதுதான். பகவான் வந்து என்ன பண்றது, அது வந்து டிஃபால்ட்டா எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு இந்த உலகத்துல வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாதான் ஒரு பற்றற்ற நிலைமைக்கு வருவாங்க, பக்தி பண்ணணும்னு வருவாங்க. அப்படிங்கிறதுக்காகவே பகவான் வந்து அப்படி ஸ்பெஷலா வந்து ஒரு ஏற்பாடு வந்து செஞ்சு வச்சிருக்கிறாரு. அது வந்து கிடைக்கும் போது ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறார், அதாவது ஆன்மீகத்தை தேட ஆரம்பிக்கிறார். ஓகே, பதம் 10-13. ஹம்சே குரு மயி பக்தியானுவிருத்யா வித்ருஸ்னயா த்வந்திதீக்ஷயா ச சர்வத்ர ஜந்தோர் व्यसनानवगत्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या मत्कर्मभिर्मद्गौदया च नित्यं मध्येव संगात् गुणकीर्तनान्मे
निर्वैरसांयोगस्मेन पुत्र जिहासया देहेगात्मबुद्धे अध्यात्मयोगेन विविक्तसेवया प्राणेन्द्रियात्मबीजयेन सत्रत्या ब्रह्मचर्येण सस्वत् असंप्रमादेन यमेन वासाम् सर्वत्र मत्भावविचक्षणेन विज्ञान विराजितेन योगेन त्रिदिवुद्यम सत्त्वयुक्तो लिङ्गं प्रबोहेत् कुशलो अहम् आख्यम्. ஹரே கிருஷ்ண. நான் படிக்கிட்டேன். எஸ் சாரி, பாதிக்கிட்டேன். ஓ எந்த மைந்தர்களே, நீங்கள் மேன்மைமிக்க ஆன்மீக குரு ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் முழுமுதற் கடவுளான என்னிடத்தில் உங்கள் நம்பிக்கை மற்றும் அன்பினை வைத்தல் வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை விட்டுவிட்டு மழை, வெயில் என்பன பல பருவ மாற்றங்களை போன்ற இன்ப துன்பம் என்னும் இருமை மயக்கத்தினை பொறுத்து கொள்ள வேண்டும். உயிர்களின் துன்ப நிலைகளான நிலைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள முயலுங்கள். அவர்கள் தேவலோகத்தில் கூட சானூபம் அனுபவிக்கின்றனர். உண்மையினை பற்றி தத்துவார்த்தமாக உணருங்கள். பின்னர் பக்தி தொண்டின் பொருட்டு அனைத்து வகையான தத்துவங்களையும் துறவரத்தையும் மேற்கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்திற்கான முயற்சிகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள். முழுவதற் கடவுளை பற்றிய கலந்துரையாடல்களை கவனமாக கேளுங்கள். எப்பொழுதும் பக்தர்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். பரமபுருஷ பகவானை பற்றி ஓதுங்கள், புகழுங்கள். ஆன்மீக உணர்வு நிலையில் அனைவரையும் சமமாக நோக்குங்கள். பகைமையினை விட்டொழியுங்கள். தினத்தினையும் துக்கத்தினையும் குறைத்துக் கொள்ளுங்கள். தன்னை உடலுடன் குடும்பத்துடனும் அடையாளம் காண்பதை தவிருங்கள். வேத சாஸ்திரங்களை கற்பதில் பயிற்சி பெறுங்கள். தனிமையான இடத்தில் வாழ்ந்து உங்கள் உயிர், மூச்சு, மனம், புலன்களை கட்டுப்படுத்தும் முறைகளை பயிற்சி செய்யுங்கள். வேத இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் பிரம்மச்சாரியத்தினை மேற்கொள்ளுங்கள். உங்களில் சுதர்மத்தினை செய்யுங்கள். வீண் பேச்சுக்களை தவிருங்கள். முழுவதற் கடவுளை எப்போது சிந்தித்து சரியான இடத்திலிருந்து அறிவினை பெறுங்கள். இவ்வாறு பக்தி யோகத்தினை அமைதியாகவும் பொறுமையாகவும் பயிற்சி செய்தல் நீங்கள் ஞானத்தில் உயர்நிலை பெறுவதோடு தவறான ஆணவத்தினை விட்டுவிடும் திறனையும் பெறுவீர்கள். நன்றி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரிஷபதேவர் வந்து கர்ம மார்க்கத்தை வந்து சொல்லியிருந்தார். கர்ம மார்க்கம்னா என்ன, அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத முன்னாடி சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 விஷயங்கள் வந்து இங்க ரிஷபதேவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார். எப்படி பகவத்கீதையில வந்து ஞானத்திற்கான விஷயங்களா வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. எந்த அத்தியாயத்துல யாருக்காவது தெரியுமா? ஞானத்திற்கான விஷயங்கள் 13வது. வெரி குட். யார் 13 சொன்னது? யா, தேங்க்யூ, குட் மதேஷ். 13வது அத்தியாயத்துல 8வதுல இருந்து 12வது ஸ்லோகம் இல்லையா? சோ அதுல வந்து 24 விஷயங்கள் வந்து ஞானத்திற்கான விஷயமா கிருஷ்ணர் வந்து அங்க சொல்றாரு. அதே தான் இங்க வந்து ரிஷபதேவர் வந்து என்ன பண்றாரு, 24 இங்க 25 சொல்லியிருக்கிறாரு. 25 விஷயங்கள் ஞானத்திற்கான ஒரு விஷயமா வந்து சொல்றாரு. சோ இதுக்கு முன்னாடி கர்ம மார்க்கத்தை சொன்ன ரிஷபதேவர் இங்க வந்து முதல்ல மொத்தம் 25 சொல்லியிருக்கிறாரு. அதுல முதல் 10 வந்து என்ன சொல்லலாம், ஞானமிஸ்ர பக்தி. அதுக்கப்புறமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 15 வந்து பக்தி மிஸ்ர ஞானம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஞானமிஸ்ர பக்தினா என்ன, பக்தி மிஸ்ர ஞானம்னா என்ன? ஞானம் மிஸ்ர பக்தியில ஞானம் ஜாஸ்தி இருக்கும், பக்தி கொஞ்சமா இருக்கும் பிரபு. பக்தி மிஸ்ர ஞானத்துல பக்தி ஜாஸ்தி இருக்கும், ஞானம் கம்மியா இருக்கும் பிரபு. வெரி குட். ஸோ தேங்க்யூ. முன்னாடி இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல்ல 10 விஷயங்கள்ல வந்து என்ன சொல்றாரு, ஞானத்துக்கான ஒரு பிரதானம் கொடுத்து அந்த விஷயங்களை வந்து சொல்றாரு. ஞான மிஸ்ர பக்தியை வந்து சொல்லி அதை வந்து கடைபிடிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுல பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன ஆகுறாங்க,
ஒண்ணு பக்குவம் அடைந்து இதுக்கு வரலாம், இல்லை அப்படின்னு சொன்னா நேரடியாவே வந்து பக்தி மிஸ்ர ஞானமும் பயிற்சி பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஞானம் வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஞான மார்க்கத்துக்கு மேல ஞான மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், இல்ல அதுல அவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இதை கடைபிடிச்சு அப்புறமா இந்த மாதிரியும் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. எப்படியோ ஒருத்தர் வந்து இங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அட்லீஸ்ட் கடைசியா இங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு பியூர் டிவோஷன் இல்ல, அது வந்து ஒரு ஞான மிஸ்ர பக்தியோ இல்லைன்னா பக்தி மிஸ்ர ஞானமோ தான் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இங்க சொல்லக்கூடிய இந்த 25 விஷயங்களுமே எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்மளுடைய மனம் வந்து களங்கம் அடையுது அப்படிங்கிறத ரிஷபதேவர் வந்து சொன்னார். கர்ம செயல்களில் ஈடுபடும் போது ஒருத்தருடைய மனம் களங்கம் அடையுது அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார். அப்போ மனசு வந்து என்னது, அது வந்து ஒரு சூட்சும சரீரம் இல்லையா? நமக்கு ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு இருக்கு, சூட்சும சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சூட்சும சரீரமானது என்ன செய்யணும், அது வந்து தூய்மை அடையும். அந்த சூட்சும சரீரம் வந்து தூய்மை அடையாத பட்சத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியாது, தூய பக்தி தொண்டுக்கு வர்றதுங்கிறது கஷ்டம். இல்ல அப்படின்னாலும் ஒருத்தர் தூய பக்தி தொண்டை பண்ணா கூட அவருக்கு வந்து முதல்ல வந்து நடைபெற வேண்டியது என்னன்னா, அந்த சூட்சும சரீரத்தை வந்து தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது. அந்த சூட்சும சரீரத்தை தூய்மைப்படுத்தாத வரைக்கும் ஒருத்தர் இந்த லௌகிகமான விஷயங்கள்ல வந்து எப்போதுமே வந்து அதிக ஆர்வமாவே அவர் வந்து இருப்பார். ஸோ அதனால வந்து ஒருத்தர் வந்து இந்த சூட்சும சரீரத்தை வந்து தூய்மைப்படுத்தணும். அதுதான் இந்த 13வது ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை லிங்கம் பிரபோகே அப்படின்ற அந்த வார்த்தை, அதோடைய அர்த்தம் என்ன, லிங்கம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய சூட்சும தேகத்தை வந்து குறிப்பிடக்கூடியது. இங்க பிரபுபாதர் வந்து உலக பிடிப்பின் காரணம்னு கொடுத்திருக்கிறாரு. பட் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து லிங்கம் அப்படின்னு சொன்னா அதை சூட்சும தேகம்னு வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்கள், இந்த இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்திற்கான அந்த விஷயங்களை வந்து அவர் கடைபிடிக்கும் போது என்ன ஆகுது, அவருடைய சூட்சும தேகமானது தூய்மை அடையுது. எப்படி இதை கடைபிடிப்பதன் மூலமா ஒருத்தருக்கு அந்த உள்ள தூய்மை வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லாமே வந்து என்ன பண்ணுது, தவங்கள், துறவரங்கள், தத்துவார்த்தங்கள், இது மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுது, ஒருத்தரை வந்து அவருடைய சட்டில் பாடி சூட்சும தேகத்தை தூய்மைப்படுத்து. பக்தி தொண்டுல நமக்கு நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டா, பிரபுபாதர் இங்க வந்து பொருளுரையில சொல்றாரு, முதலில் ஒரு ஆன்மீக குருவினை பெறுதல் வேண்டும் என்பது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்தையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல குருபாத ஆசிரியா உலகின் சிக்கலிலிருந்து விடுபட அதுவே வழியாகும். தத் விஜானாத்தம்ச குரும் ஏவாபி கச்சேத். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட வந்து கேட்டு ஒரு பக்தி தொண்டு பண்றதுனால ஒருத்தரை வந்து என்ன பண்ண முடியும், எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத இங்க வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. கடைசியில பிரபுபாதர் மத்வாச்சாரியருடைய கோட் வந்து கொடுக்குறாங்க. சில மத்வாச்சாரியார் இந்நான்கு ஸ்லோகங்களில் உள்ள கருத்துக்களை மிகச் சுருக்கமாக கூறுகிறார். ஒரு புலனுணர்ச்சிக்கான ஆசைகளின் கீழ் செயல்படுவதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு பதிலாக எப்போதும் பகவான் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே அச்செய்தி. அதாவது பக்தி யோகம் விடுதலைக்கான பாதையாக இருக்கிறது. சில மத்வாச்சாரியார் அத்தியாத்மாவில் இருந்து குறிப்பிடுகிறார், ஆத்மனோ அவிஹிதம் கர்ம வர்ஜயித்வான்ய கர்மண காமஸ்ய ச பரித்யாகோ நிரீஹேதி உத்தம. ஆத்மாவின் நலனுக்காகவே ஒருவன் தனது செயலை ஈடுபடுத்த வேண்டும், பிற செயல்களை துரத்தல் வேண்டும். ஒருவன் இந்நிலை எய்தும் பொழுது அவன் ஆசையற்றவன் என்று கூறப்படுகிறார். ஆன்மீக ஞானம் என்பது ஞான விஞ்ஞான சமன்விதம் ஆகும்.
ஞான விஞ்ஞான சமன்விதம். இந்த ஸ்லோகம் எங்க வருது? இது தெரியுமா இருக்காது? ஞான விஞ்ஞான ஆஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். ஸ்வஸ்திக் பிரபு. ஒரு கொஸ்டின் தான் பேராகிராஃப்ல ஒரு டவுட் இருக்கு. அதுல ரெண்டாவது மற்றொரு முக்கியம், ரெண்டாவது பேராகிராஃப்ல இடையில சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் விதிமுறைகளுக்கேற்ப தனது மனைவியுடன் ஒருவன் கொள்ளும் பாலுறவு சமய தர்மங்களுக்கு எதிரானவையாகவும் கொடுத்திருக்கு. மேலும் இது ஆன்மீக உணர்வு வளர்ச்சி பெறுவதை தடுக்கக்கூடியதாகவும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சாஸ்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் விதிகளுக்கேற்ப தனது மனைவியுடன் ஒருவன் கொள்ளும் பாலுறவு கொடுத்திருக்காரு. அது எப்படி எதிரானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னு பாரு. ஒருவன் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து பிரம்மச்சரியத்தையே பின்பற்றவும் வேண்டும் அப்படின்னா யார் ஒருத்தவங்க அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லையா, அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் அத்தியாயம் 9ல 1வது ஸ்லோகம் பிரபு. ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்மா மோக்ஷ விசேஷபாத் 9.1 பிரபு. யா வெரி குட். தேங்க்யூ பிரபு. யா அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் இருக்கு. ஞான விஞ்ஞான ஆஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். இன்னொரு இது பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல சதுஸ்லோகியில ஒரு ஸ்லோகத்துல இது வரும். ஞான விஞ்ஞான சமன்விதம் அங்கேயும் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. அப்புறம் இங்க பிரபு கேட்ட இந்த கொஸ்டின்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்காக மட்டுமே தான் உடல் உறவு வச்சுக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மனைவி கூட தான் நம்ம தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொன்னா கூட, அது தர்மமா இருந்தா கூட, அது குழந்தைக்காக இல்லாம அது புலனின்பத்துக்காக இருக்கும்போது அப்ப அதுவும் தவறானதா கருதப்படுது. ஸோ அந்த விதத்திலையும் என்ன, ஒரு கிரகஸ்தர்கள் அப்படிங்கிறவங்க பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, பதம் 14. கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா சாதிதம் அப்ரமத்த அனேன யோகேன யதோபதேசம் சம்யக் வியபோக்யோ பரமேத யோகாத். டாடா கோலக்நாத் பிரபு. தீர்த்தநாத பிரபு. மதுஜி நான் படிக்கவா? ஓகே. மொழிபெயர்ப்பு. நான் உங்களுக்கு அறிவுறுத்தி உள்ளபடி அன்பு மைந்தர்களை செயல்படுவீராக. மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள். இவ்வழியே நீங்கள் பலன் தரும் செயல்களின் மீதுள்ள ஆசையின் அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவீர். மேலும் உங்களது உளமார்ந்த முடிச்சும் முற்றிலும் துண்டிக்கப்படும். மேலும் வளர்ச்சி பெறுவதற்காக நீங்கள் இந்த வழிகளையும் துரத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் விடுதலைக்கான முறையின் மீதும் பற்றுடையவர்களாக கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஏன் பல பேர் வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க? ரீடிங் பண்ண சொன்னா ரீடிங் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்குலாம் அப்பனா மணிமுகுந்த பிரபு தான் கரெக்ட். அவரை மாதிரி டீல் பண்ணாதான் நீங்க சரி வருவீங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. பக்தர்கள் மூத்தவங்க நம்ம எதுவும் கண்டிப்பா பேசக்கூடாது, அப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்தா, நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி? ஏன் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா பேசாம நீங்க கோர்ஸை குவிட் பண்ணிட வேண்டியதானே? இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்தெல்லாம் என்ன நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏன் ஏதாவது சொல்லணும், சொல்ல ஸ்ட்ராங்கா பேசினாதான் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா?
ஏன் நம்மளாவே வந்துட்டு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு என்ன கஷ்டம்? இந்த கோர்ஸ் இது இப்படிதான் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கு. மணிவும் வந்து அப்புறம் உங்களை அவ்வளவு தூரம் வந்து பேசி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் வந்து திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது ஒரு 30 பேரு. ஏதாவது பக்தர்கள் அப்படின்னு சொன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல நமக்கு வந்துட்டு சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம மற்ற ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம்? யாராவது பேர் சொல்லி படிங்கன்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டா படிங்க. இல்லை அப்படின்னு சொன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா இங்க ஒருத்தவங்கட்டையும் நீங்க படிங்க, நீங்க படிக்கிறீங்களான்னு? ஓகே. ஸோ ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த அறிவுரை அவர் வந்து போதும், ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப உறுதியா இந்த ஒரு முயற்சியில நீங்க வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு கடைசி அறிவுரை வந்து கொடுக்குறாரு. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட, ஆனாலும் நீங்க வந்து என்ன ஆகக்கூடாது, அந்த ஒரு ரிசல்ட்லயும் நீங்க வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து இங்க கடைசியா தன்னுடைய பசங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை வந்து கொடுக்குறாரு. பிரபுபாதர் கூட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வந்து பகவான்கிட்ட முக்தியை கூட ஒரு விரும்பாத ஒரு நிலை, அதாவது கோலகம் திரும்ப போகணும் அப்படின்ற அந்த ஒரு நிலையை கூட நம்ம வந்து விரும்பாம இருக்கணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் கூட அடிக்கடி சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கும் குருவுக்கும் என்ன விருப்பமோ அவங்க இங்க வந்து இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து எவ்வளவு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம வந்து என்ன பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுக்காக நம்ம இங்க எவ்வளவு காலம் இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்காக நம்ம இங்க இருந்து அந்த சேவையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்வதுண்டு. பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு, நாராயண பரா சர்வே ந குதஸ்சன பிப்யதி சொர்க்கா அபவர்க்க நரகேஷு அபிதுல்யார்த்த தர்ஷன அப்படின்னு சொல்லி. ஸோ பகவானுடைய பக்தர்களுக்கு வந்துட்டு சொர்க்கமோ நரகமோ அது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுதான். எங்க இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால எங்க இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க, பகவானுக்கு வந்து பக்தி பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து சொர்க்கத்துல இருக்கிறத நினைச்சு அவங்க வந்து சந்தோஷப்பட போறதும் இல்லை, நரகத்துல இருக்கிறத நினைச்சு அவங்க வருத்தப்பட போறதும் கிடையாது. ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது திருமலையில வந்து சேவை செய்து கொண்டிருந்த ஒரு பக்தர், யார் வந்து அந்த குளம் வெட்டினவர், அனந்தாழ்வார். தேங்க்யூ. அனந்தாழ்வார் அவர் வந்து பகவானுக்காக வந்து பூ பறித்துட்டு இருக்கிறாரு மாலை கட்டுறதுக்காக. அப்போ வந்து என்ன ஆகுது, பாம்பு வந்து கடிச்சிருது. அப்ப அந்த பாம்பு கடிச்சவத பாத்துடுறாங்க சீடர்கள். அப்போ எல்லாரும் வந்து பதறாங்க, ஐயோ குருதேவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாம்பு தீண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி. இருக்கட்டும்பா, அதனால என்ன, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல பாம்பு தீண்டிடுச்சுன்னா உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லி. அதனால என்ன, இப்ப நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்கு மாலை தொடுக்கிறதுக்கு பூ பறிச்சுட்டு இருக்கேன். இங்கேயே கண்டினியூ பண்ணனா நான் என்ன பண்ண போறேன், பகவானுக்கு நான் வந்துட்டு மாலை தொடுத்து போட போறேன். இப்ப அதே இது நான் வந்து இப்ப உயிர் போயிருச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், வைகுண்டம் போக போறேன், அங்கேயும் நான் இதையே தான் செய்ய போறேன். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், அதனால நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து தூய பக்தர்கள் வந்து எப்பவும் அவங்களுடைய எந்த நிலையை பத்தியும் அவங்க வந்து வருத்தப்படுறது கிடையாது. எல்லா நிலையுமே அவங்களுக்கு வந்து ஒண்ணுதான். ஸோ அவங்க அதுக்காக எந்த ஒரு செயலுக்கான ஒரு ரிசல்ட்டையும் அவங்க வந்து எதிர்பார்க்கிறது கிடையாது. ஆனா நம்ம பக்தி தொண்டா இருந்தா கூட அதுலயும் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கிறது நம்மளுடைய வழக்கம். அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உடனே வந்து பகவான்கிட்ட வந்து, பகவானே உங்களுக்கு வந்து கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையான்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிரும். அவர் கண்ணு நல்லா பெருசா 2 கண்ணு வச்சிருக்கிறாரு. அதை வச்சு அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் அது நமக்கு சில நேரம் மனசு தாங்காது, நம்ம கேட்கலாம்.
ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அவரை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவர் கொடுக்குற நேரம் கண்டிப்பா வந்து கொடுப்பார். ஓகே. பொருளுரை. விடுதலை பெறுவதற்கான முறை பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது முழு மெய்ப்பொருளை தேடுவதாகும். பொதுவாக பிரம்ம ஜிக்ஞாசா என்பது நேத்தி நேத்தி என்று அழைக்கப்படுகிறது. இம்முறையினால் ஒருவன் முழு மெய்ப்பொருளை தேடுவதற்கான தோற்றத்தினை ஆராய்கிறான். இம்முறை ஒருவன் ஆன்மீக வாழ்வில் இருக்கும் வரை தொடர்கிறது. ஆன்மீக வாழ்க்கையானது தன்னுணர்வு நிலையாகும். பகவத்கீதையில் உள்ள வார்த்தைகளின்படி பிரம்மபூத பிரசன்னாத்மா நாசோசதி நா காங்சதி சமசர்வேசு பூதேசு மத்பக்தியும் லபதே பரம். ஸோ பிரபுபாதர் வந்து நமக்கு அந்த ஒரு 2 செயல்களுடைய பலனா இருந்தாலும் சரி, பக்தி தொண்டுடைய பலனா இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே ஒருத்தர் வந்து பற்றில்லாம எப்படி சம சர்வேசு பூதேசு அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிறத இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு வந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இதன் கருத்து என்னவெனில் பராபக்தியினுள், அதாவது பரமபுருஷ பகவானின் உன்னத பக்தி தொண்டில் நுழைவதாகும். இதனை எய்வதற்கு ஒருவன் தனது தோற்றத்தினை ஆராய்தல் வேண்டும். தனது தோற்றத்தினை ஆராய்தல் வேண்டும்னு என்ன அர்த்தம்? தான் எந்த நிலையில இருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். வர்ண ஆசிரமங்கள்ல எந்த நிலையில வேற வேற ஏதாவது? ஒரு பக்தி நிலையிலே இருக்க வேண்டும் சொல்றாங்க. பராபக்தியினுள், அதாவது பரமபுருஷ பகவானின் உன்னத பக்தி தொண்டில் நுழைவதாகும். அதாவது அந்த பக்தி தொண்டுல ஒருத்தர் வந்து வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தோற்றத்தினை ஆராய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எந்த நிலையில அவர் வந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு பலநோக்கு கர்ம செயல்கள்ல ஈடுபடக்கூடியவரா இருக்கிறாரா, இல்லைன்னா வந்துட்டு ஞானத்தை விரும்பக்கூடியவரா இருக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு நிலையை வந்து என்ன பண்ணணும், அதை அவர் வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாசனை இதுல வராம அவர் வந்து பாத்துக்கணும். அதான் முக்கியம். பக்தியில வந்து ஞான கர்மாதி அனாவிரதம் அதானே தொடர்ந்து வந்து படிச்சுட்டு வர்றோம். சோ அந்த ஞான கர்மாதி அனாவிரதத்துடைய அந்த ஒரு, அதாவது ஞான கர்மா அதோடைய ஒரு வாசனை அவருக்குள்ள இல்லாம இருக்கா அப்படிங்கிறத அவர் வந்து பாத்துக்க வேண்டும். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறமா பிரபுபாதர் மாம்சை அபியபிச்சாரன்ற அந்த ஸ்லோகத்தை கோட் பண்றதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு கலப்படம் இல்லாம ஒருத்தர் வந்து எப்போதுமே வந்துட்டு பகவானுடைய அந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் இங்க நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஓகே. பதம் 15. புத்ராம்ச சிஷ்யாம் ச நிரூபோ குருர்வா மல்யோக காமோ மத்தனுக்கிரகார்த்த இத்தம் விமன்யூர் அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் ந யோஜயேத் கர்மசு கர்ம மூடான் கம் யோஜயன் மனுஜோ அர்த்தம் லபதே நியாதயன் நஷ்டத்ருஷம் ஹி கர்த்தே. ஹரே கிருஷ்ண மதஜன படிச்சுமா யமுனாபதி பிரபு. ஹரே கிருஷ்ணா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஒருவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும் உண்மையான விருப்பமுடையவனாக இருந்தான் என்றால் அவன் தன் வாழ்வின் உயர் நோக்கமாகவும் இறுதி லட்சியமாகவும் முழுமுதற் கடவுளின் கருணை ஒன்றினை மட்டுமே கொள்ள வேண்டும். தந்தை மகனுக்கும் ஆன்மீக குரு சீடனுக்கும் ஒரு அரசன் தன் குடிமக்களுக்கும் உபதேசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு உபதேசித்தது போலவே செய்தல் வேண்டும். தனது மைந்தனோ அல்லது சீடனோ அல்லது குடிமகனோ தனது கட்டளைகளை சில நேரங்களில் பின்பற்ற முடியாது. இருப்பினும் அவர்கள் மீது எந்த விதமான சினமும் கொள்ளாது அவன் தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசித்தல் வேண்டும். பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபட்டிருக்கும் அறியாமை மிக்கவர்கள் கூட எல்லா வழிகளிலும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். அவர்கள் எப்போதும் சுயசார்பான செயலை தவிர்த்தல் வேண்டும். ஒருவன் ஏற்கனவே மெய்யனு பார்வையினை இழந்திருக்கும் தன் சீடனையோ அல்லது குடிமகனையோ கர்மவினையின் கட்டுக்குள் வைத்தான் என்றால் ஒருவன் அதனால் அடையக்கூடிய நன்மை என்ன? இது கண்ணிழந்த குருடனை அழைத்து கொண்டு போய் பாழுங்கணற்றில் தள்ளுவதே போன்றதாகும். ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும்
கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், இது எல்லாத்தையுமே வந்து சொன்னா கூட இப்ப கடைசியா வந்து ரிஷபதேவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ வந்து ஞான மிஸ்ர பக்தி, பக்தி மிஸ்ர ஞானம், இது எல்லாத்தையுமே வந்து விட்டுரு. நீ வந்து என்ன பண்ண, கடைசியா வந்து அனுக்கிரகார்த்த, அதாவது பகவானுடைய கருணையை மட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீ வந்து சார்ந்து இருக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு லட்சியமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது ஒருத்தர் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, பக்தர்கள்கிட்ட இயல்பாவே எல்லா விதமான நற்குணங்களும் வருதுன்னு சொல்லி இல்லையா. ஸோ அது வந்து வருவதற்காக ஒருத்தர் வந்து என்ன பண்ண தேவையில்லை, தனிப்பட்ட முறையில முயற்சி செய்ய தேவையில்லை. இங்க அதுதான் ரிஷபதேவர் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி பல ஞானத்துக்கான விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னார். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு, அது எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் பகவானுடைய கருணையை மட்டுமே நீ வந்து நம்பிரு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நற்குணங்கள் எல்லாம் பகவானை ஒருத்தர் வந்து முழுமையா வந்து சரணடைந்து இருக்கும் போது, அவரை அடைவதே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருக்கும் போது, அப்போ வந்து என்ன ஆகுறாரு, அவர் தானாவே அந்த பகவானுடைய கருணையினால அவர் அந்த எல்லா விதமான நற்குணங்களையும் அவருக்குள்ள தானாவே வருது. அதனால நீ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்க வேணாம், நீ என்ன பண்ணு, ஃபுல் சரண்டரா நீ வந்து இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒருத்தர் வந்து அப்படி ஒரு முழு சரணாகதியில இருக்கும்போது சில நேரங்கள்ல சில தவறுகள் நடக்கதான் செய்யும் இல்லையா. அவங்க வந்து அதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. அப்ப அந்த முயற்சியில ஈடுபடும் போது சில சறுக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிஷபதேவர் நல்லா சொல்றார், ஒரு குரு சீடன் வந்து தவறும் போதோ இல்ல ஒரு அரசன் தன்னுடைய பிரஜைகள் தப்பு பண்ணும் போதோ வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அவங்களுடைய சின்ன தவறுகளுக்காக நம்ம வந்து கடிந்து நடந்துக்கிட்டாம அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பக்தி தொண்டுல நமக்கும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி வந்து சில நேரங்கள்ல அவங்க வந்து தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியா அந்த டிவோட்டியா, அவர் ஃபால் டவுன் தாங்க, எனக்கு தெரியுங்க, நான் முன்னாடியே அது நினைச்சேன், இவர் இப்படிதான் ஃபால் டவுன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி. அவரு அப்படிதான் அது பண்ணும் போதே நான் நினைச்சேன் அது ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்படி பேசுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். அந்த பக்தருக்கு எதனால அந்த மாதிரி ஆச்சு, அவருக்கு நம்ம எந்த விதத்துல உதவி பண்ண முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கணும். அப்படி வந்து ஒரு பக்தருக்கு நம்ம வந்து உதவி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா தவறுறது சறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பு. ஒரு குழந்தை நடக்க பழகும் போது அது உடனடியா வந்துட்டு சரியா நடத்துறதுக்கு அதுக்கு தெரியாது இல்லையா. அது தவறு, அது வந்து உட்காரும், சில நேரம் விழுகும், இதெல்லாம் நடக்கும். அதை பார்த்துட்டு அம்மா நீ எல்லாம் தேர மாட்ட, நீ எங்க போய் நடக்க போற, போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சோ அது சரி கிடையாது இல்லையா. அந்த குழந்தை நடை பழகுறதுக்கு முயற்சி பண்ணுது, அதுக்கு அம்மா பொறுமையா கூட இருந்து நடை கத்துக் கொடுக்கும் போதுதான் குழந்தை வந்து தொடர்ச்சியா நடக்கும். அது மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணோம், ஆன்மீக குருவோ சக பக்தர்களோ அந்த மாதிரி அந்த பக்தருக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து அவரு முன்னேறதுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும். அதுதான் இங்க வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு, நீங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க இப்ப 100 பேர் இருக்கீங்க. அப்ப அந்த 100 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல தவறு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணணும், அது இன்னொருத்தர் நீங்க வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நபரை நீங்க வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அதுதான் இங்க வந்து சொல்றாரு. சோ அது அவருடைய பசங்களுக்கான ஒரு அறிவையா இருந்தாலும் சரி, இது நம்ம எல்லாருக்குமே வந்து பொருந்தும். நம்ம சக பக்தர்களுக்கு அவருடைய இக்கட்டான நிலைமையில நம்ம வந்து உதவுவதற்கு நம்ம வந்து உதவி செய்யணும். ஓகே. கடைசியில நல்லா அழகா வந்து சொல்றாரு பாருங்க. சீடனையோ அல்லது குடிமகனையோ கர்ம வினையின் கட்டுக்குள் வைத்தான் என்றால் ஒருவன் அதனால் அடையக்கூடிய நன்மை என்ன? இது கண்ணிழந்த குருடனை அழைத்து கொண்டு போய் பாலும் கிணற்றில் தள்ளுவது போன்றதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், கண் இல்லாத குருடன்னா யார சொல்றாரு, கண் இல்லாத குருடன்னா யாரு இங்க, இந்த சறுக்கி
அதாவது இங்க கண்ணில்லாத குருடன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான ஆன்மீக ஞானம் இல்லாதவர்கள். தன்னுடைய பிரஜைகள் சரியான ஒரு ஆன்மீக ஞானம் இல்லாம கர்ம மார்க்கம் தான் எல்லாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இல்ல அவர் அந்த மாதிரி அவங்கள அந்த ஒரு மனோநிலையில வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. தன்னுடைய பசங்களுக்கு அதை வந்து சொல்றாரு, நாளைக்கு நீ நாட்டை ஆள போற, நாளைக்கு நீ நாட்டை ஆள போகும்போது உன்னுடைய பிரஜைகளை நீ இந்த மாதிரி வந்து ஒரு கர்ம வினையோடைய கட்டுக்குள்ளேயே நீ வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போறது கிடையாது. அது எப்படின்னா, ஏற்கனவே எந்த விதமான ஒரு ஆன்மீக ஞானமும் இல்லாத அந்த மக்களை நீ கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளுற மாதிரி. அந்த கர்ம வினைக்குள்ளேயே அவங்க வந்து இருக்கிறதுனால என்ன ஆவாங்க, திரும்பவும் இந்த சம்சாரத்திலேயே தான் அவங்க வந்து சுத்திட்டு இருக்க போறாங்க. அதனால அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டிக்கிறாரு இங்க. அதை தவிர்த்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி கர்ம பாதையில வந்து ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு இங்க வந்து சொல்றாரு. ஓகே, பதம் 16. லோகோ ஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்டத்ருஷ்டி யோ அர்த்தான் சமீஹேத நிகாம காம அந்யோன்ய வைர சுகலேஷ ஹேதோர் அனந்த துக்கம் சன வேத மூட. பகவதி பூர்ணமாசி மாதாஜி. புரியாமை காரணமாக தனது வாழ்க்கையின் மங்கள ஏதோ அறியாதவனாக இருக்கின்றான். காம இச்சைகளினால் அவன் மிக எளிதாக உலக இணைக்கப்பட்டு விடுகிறான். அவர்கள் அனைத்தும் இந்நோக்கத்திற்காகவே இருக்கின்றன. நிரந்தரத்திற்காக இம்மனிதர்கள் சமூகத்தை உருவாக்குகின்றான். நிலையினால் அவன் துன்ப கடலில் விழுகிறான். இம்மூட மனிதனால் இதனை அறிந்து கொள்ளவும் இயலுவது அரிது. நஷ்ட திருஷ்டி அப்படின்னு சொன்னா பார்வையை இழந்ததற்கான ஒரு அடையாளம், அர்த்தம். எதனால வந்து பார்வையை இழந்தவர்களாக வந்து கருதப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கண்ணுக்கு எதுக்க ஒருத்தருக்கு வந்து அவருக்கு எது நன்மையை கொடுக்கும் அப்படிங்க. யாரு மியூட் பண்ணாம இருக்கிறது? சோ கண்ணுக்கு எதிரியே அவருக்கு வந்துட்டு மங்களத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருந்தா கூட அவருக்கு இது நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தெரியாம அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த தவறான செயல்களிலேயே அவர் வந்து ஈடுபடுறார். ஸோ அதனாலதான் அது வந்து நஷ்ட திருஷ்டி. அவர் வந்து அந்த பார்வையை இழந்துட்டார். தனக்கு எது வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து புரியாம அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து யோ அர்த்தான் சமிகேத நிகாம காம, அவர் வந்து முழுவதுமா வந்து காம இச்சைகள்ல வந்து அவர் வந்து ஈடுபட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய முழு மங்களத்தையும் அவர் வந்து இழந்துடுறார். உதாரணத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு, ராவணன். ராவணன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் கேஸ் இருக்கு. 14 லோகத்திலையும் அவன் மேல வந்து கேஸ் இருக்கு. எங்க போனாலும் வந்துட்டு அவன் பேப்பர் வந்து ஒட்டியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அவன் மேல வந்து இத்தனை கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுலயும் குறிப்பா வந்து ரேப் கேஸ் ஜாஸ்தி அவன் மேல. அவன் வந்துட்டு பாதாள லோகத்துக்கு போய் வந்து 14 லோகத்திலயும் அவன் மேல கேஸ் இருக்கு. அதனால அவனுக்கு வந்து என்னாச்சு, கடைசியில ஒரு இடத்துல வந்து அவனுக்கு சாபம் கிடைச்சிருச்சு. இனிமே வந்து நீ வந்து விருப்பம் இல்லாத பொண்ணை யாரு மேலேயாவது நீ கை வச்சனா அவன் தலை வெடிச்சு நீ செத்து போவ அப்படின்னு சொல்லி. அப்போ அதோடையாவது அவன் வந்து நிப்பாட்டினானா, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து சீதாவை வேற வந்து கடத்திட்டு வந்துடுறான். ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டதுனால என்னாச்சு, அவனுடைய மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரணம் தான், காம இச்சை. அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவனுடைய மொத்த குடும்பமும் அழிஞ்சு போனது, மொத்த ராஜ்யமும் அழிஞ்சு போனது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து பந்தப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்துல நம்ம வந்து இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். யாரு, சுக்ரீவன். சுக்ரீவன் என்ன பண்றான், பகவான் ராமச்சந்திரர் நேரடியா வந்து அவனை வந்து தன்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு அவனுக்காக வந்து ராஜ்யத்தை வந்து திரும்ப ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அவன் இந்த மாதிரி பகவான் எனக்காக வந்து ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாரு, சேவை பண்ணியிருக்கிறாரு,
அவருக்கு நான் திரும்ப வந்து சேவை பண்றேன்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்கான். அப்ப கூட வந்து என்ன ஆகுதான், அதை அவன் மறந்துடுறான். காரணம் காம இச்சை. அந்த காம இச்சையில வந்து முழுவதுமா வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால பகவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு மலையில அந்த பக்கமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அந்த ஞானம் கூட இல்லை. அப்படின்னா அந்த காம இச்சையானது ஒருத்தரை எந்த அளவுக்கு வந்து மூடனாக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் பகவான் அவருக்காக காத்திருக்கிறாருன்றது தெரிஞ்சிருந்தா கூட அவனால அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா அப்ப அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, இந்த சமுதாயத்துல நம்மளை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி உடையவங்களா வந்து ஆக்குது. ஏன்னா மற்றவர்கள் அவங்க அதிகமான ஒரு புலன் இன்பத்தை ஈடுபடுறத பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் பொறாம வருது. ஏன் அது அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியுமா, எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன ஆகுறாங்க, அவங்க பொறாமையினால அவங்க என்ன செய்யறாங்க, சில நேரம் வந்து சண்டை போடுறாங்க, கொலை கூட பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால இந்த காம இச்சையானது ஒருத்தரை வந்து எப்போதுமே துன்பத்துலதான் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. பொருள் கடைசியில் சொல்றாரு, கத உபனிஷத்தில் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமான ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அறியாமை மிகுதியினால் மக்கள் குருடர்களை தங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கின்றனர். இதன் விளைவு இருவருமே துன்பத்திற்கு ஆளாகின்றனர். குருடனை மற்றொருவருடன் அழைத்து வந்து இருவருமே குழியில் வீழ்ந்த கதைதான். ஸோ பிரபுபாதர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல பொலிட்டீஷியன்ஸோட அதை வந்து தொடர்படுத்தி வந்து சொல்றாங்க. ஸோ இது நேச்சுரலா நடக்கக்கூடியது இப்போ. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள்? யாருக்கு எதுவும் கேள்வி இல்லையா?